வணக்கம் தமிழீழம் வானொலி நேயர்களே, மற்றுமொரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு ஐநா 46வது மனித உரிமை கூட்டத்தொடர், வழக்கம் உண்ணாவிரத தவிர்ப்பு போராட்டங்கள், நாடுகள் மனம் மாறுமா என்ற கேள்வியுடன் வந்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் முக்கியமாக பிரித்தானியாவில் இப்போது அம்பிகை செல்வகுமார் அவர்கள் 5வது நாளாக தன்னுடைய உணவு தடுப்பு போராட்டத்தை நீதிக்கும் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். 4 கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். இன்று அந்த போராட்ட களத்தில் இருக்கும் நிமலன் ஸ்ரீவரத்னம் அவர்கள் எங்களுடைய வானொலியை இதில் இணைந்திருக்கின்றார். அவரை முதலாவதாக வரவேற்று கொண்டு என்ன அந்த களத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன மாதிரியான போராட்டம் எப்படி போகின்றது என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்தால் அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்தும் மற்ற காணொளிகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு வரலாம் என்றிருக்கின்றேன். அதனால் நிமலன் ஸ்ரீவரட்னம் அவர்கள் களத்தில் இருந்து என்ன மாதிரி அந்த உரிமைக்கான எங்களுடைய நீதிக்கும் உண்மைக்குமான போராட்டம் எப்படி போய்கொண்டிருக்கின்ற என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தையும், அதுக்கு பிறகு நாங்கள் அம்பிகை செல்வகுமார் அவருடைய காணொளியையும் மற்றும் இந்த நாடுகள் இந்த போராட்டங்கள் மூலமாக இந்த நாடுகள் நிச்சயமாக எங்களுக்கு இது தருமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிமலன், உங்களுடைய கருத்து. ஹலோ நிமலன், உங்களுடைய கருத்தை சொல்லலாமா? நிமலன், உங்களோட வாய்ஸ் வரையில. வணக்கம் நிமலன், உங்களுடைய வாய்ஸ் வரவில்லை. வணக்கம். உங்களோட வாய்ஸ் வரவில்லை. ஹலோ. சரி, அவருக்கு ஒரு கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறபடியால் நாங்கள் இப்போது ஆரம்பம் ஐயா அவரிடம் போகின்றோம். அது பிறகு நிமலன் உங்களோட வாய்ஸ் ஒருக்கா செக் பண்ணிட்டு வாங்கள். ஒருக்கா உங்களோட ஆடியோவை செக் பண்ணுங்க, வரையில்லை வாய்ஸுங்க. ஆரம்பம் ஐயா இருக்கின்றீர்களா? வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். திருவாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் கருத்து பரிமாறவர்களுக்கும் எனது அன்புகன் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று 5வது நாளாக அம்பிகை செல்வகுமார் நீதிக்காக, ஈழத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு, இன அழிப்புக்குட்பட்ட மக்களுக்கான நீதிக்காகவும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும்
மனித உரிமை மீறல்களுக்கும் போர்க்குற்றங்களுக்குமான நீதிக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் தமிழ் மக்களாகிய நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் அவருடைய அந்த கோரிக்கைகளை வெற்றியடைய வைப்பதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு செயல்படும் அதே நேரம் நான் ஒரு கருத்தை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குடியேற்ற ஆட்சியாளர்கள் உருவாக்கிய அரசியல் ஒழுங்குமுறைகளினால் அரசியல் சிறுபான்மையாக்கப்பட்ட தேசிய இனம் அவற்றின் வரலாற்று ரீதியான அரசுகள் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டு அரசியல் அந்தஸ்து அளிக்கப்பட்ட காரணங்களை முன்வைத்து தமது இறைமையை மீட்டெடுக்கப்படுவதற்கான தமது உரித்தான உரிமைகளை வலியுறுத்தி ஐக்கிய நாடு சுயநிர்ணய உரிமை தொடர்பிலான சட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நமது இழந்த உரிமையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையுடன் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் இன்று ஈழத்தமிழர்களால் மட்டுமல்ல, உலகில் எங்கும் வாழும் தமிழர்களால் பிரித்தானியா கொண்டு வந்த 0 தீர்மானத்தின் எதிராக எமக்கான நீதியை மறுக்கும் நிலையிலும் இலங்கை அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இலங்கை அரசாங்கமும் கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்டது. அந்த தீர்மானத்தையே நிராகரிக்கின்றது இன்று உள்ள ஸ்ரீலங்கா அரசு. அதன் அடிப்படையில் நாம் எமக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேசத்தை அணுகி நிற்கின்றோம். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் தான் நமது போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கை அரசால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது என்று இன்றுள்ள நீதி மனித உரிமை ஆணையாளராக இருந்த அல்கை குசைன் கூட தனது அறிக்கையில் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். இன்றுள்ள மனித உரிமை ஆணையாளரும் தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கை அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இணை தலைமை நாடுகளிடம் வேண்டியிருந்தார். ஆனால் அவருடைய வேண்டுதலுக்கு மாறாக பிரித்தானியா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எதுவும் மற்றோ ஒரு தீர்மானமாகவே அதை கருத முடியும். அந்த நிலையில் நாம் இன்று சர்வதேச ரீதியாக தமிழர்கள் அகிம்சை வழியில் அமைதி வழியில் தமது போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் யாழ் பல்கலைக்கழக மாணவரின் கிழக்கு மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து நல்லூரில் இதற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருமதி அம்பிகையுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக சர்வதேச நீதியை வேண்டி. அதே நேரத்தில் இன்று மட்டக்களப்பில் மீண்டும் பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை பேரணியை நடத்தியவர்கள் அங்கே ஒரு உண்ணாநோன்பு போராட்டம்
அன்னை பூபதி இருந்த அதே பிள்ளையார் கோவிலில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே போல் கனடாவிலும் ஆர்ப்பாட்டம், இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுவிஸிலும் இன்றைக்கு எனக்கு 8வது நாளாக இருக்க வேண்டும் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்களை இந்த நாடுகள் எந்த அளவுக்கு தமது கவனத்தில் கொள்வார்கள் என்பது தமிழ் மக்களாகிய நாங்கள் செய்யும் அந்த இணையவழி மின்னஞ்சல் ஊடான அந்த அரசுகளுக்கு கொடுக்கும் அழுத்தங்களை கொண்டு அவர்கள் அதை கவனத்தில் எடுப்பார்கள். அது மட்டுமின்றி இந்த இந்நாடுகளில் உள்ள முக்கிய ஊடகங்களுக்கு இந்த செய்திகள் போக வேண்டும். இது இந்த நாட்டு மக்கள் உடைய ஒரு கருத்து பரிமாறும் ஒரு செய்தியாக இந்த மக்கள் அதை பற்றி கலந்துரையாட வேண்டும். இந்த மக்கள், இந்த நாட்டு மக்கள், அதாவது எந்தெந்த நாட்டில் தமிழர்கள் வாழுகின்றார்களோ அந்தந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதன் ஊடாக அந்த நாட்டு பிரித்தானியான்னு சொன்னா பிரித்தானியா மக்களே இது பற்றி கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மனித உரிமை மீறல்களையும் இன அழிப்புகளுக்கும் நீதி கேட்டு அவர்களும் எங்களுடன் சேர்ந்து போராடும் சமயத்தில் தான் நாம் இதிலிருந்து வெற்றியடையக்கூடியதாகவும் திருமதி அம்பிகை செல்வகுமாரை நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெற்றியுடன் மீட்டுக் கொள்ளக்கூடியதாகவும் அமையும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே ஒவ்வொரு தமிழர்களும் இந்த இணையவழி பிரச்சனை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல், அதாவது உள்துறை அமைச்சுக்கும் இங்கே உள்ள பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கும் பிரித்தானியாவில் உள்ள பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கும் அந்த செய்தியை அனுப்புவதற்காக கேட்டிருந்தார்கள். அதை அனைவரும் தாம் செய்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த ஒரு குடும்பத்தில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறாரோ அத்தனை பேரும் செய்வதுடன் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய இந்த நாட்டு ஆங்கிலேய நண்பர்கள் அல்ல மற்ற சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் கொண்டு இந்த இணையவழி பெட்டிஷனை செய்யும்படி கேட்டு அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படும் சமயத்தில் தான் எமக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் மட்டும் செய்துவிட்டு நான் செய்து விட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் நாம் இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் எமக்காக குரல் கொடுக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இது எமக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். எமக்கான நீதியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு காலம் எங்களுக்கு கனிந்து வந்திருக்கின்றது. இதை நாங்கள் தவற விடாமல் அனைவரும் செயல்படுத்தப்பட வேண்டும். எமது பலம் எமது ஒற்றுமையிலேயே இருக்கிறது. எமது வெற்றி எமது ஒற்றுமையிலேயே இருக்கிறது. எமது பலம் எமது அறிவிலேயே இருக்கின்றது. அந்த அறிவு அரசியல் அறிவாகவும் சட்ட ரீதியான அறிவாகவும் ராஜதந்திர அறிவாகவும் நாம் அதில் யார் யாரிடம் அந்த அறிவுகள் இருந்தோ அனைவரும் அந்த வழியில் செயல்பட வேண்டும் வேகமாக. இது குறைந்த காலம்தான் நமக்கு இருக்கிறது. ஆகவே அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அந்த உண்ணா நோன்பு இருப்பவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட ஒரு இஸ்லாமிய தமிழ் மகன் அந்த இஸ்லாமிய தமிழர்களுக்கு தலைமை தாங்கும் ஒரு அமைப்பின் ஒரு இளம் இஸ்லாமிய தமிழர் கூட திருமதி அம்பிகை செல்வகுமாரை வாழ்த்தியும் தாங்களும் அதில் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்றும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதே போல் எமக்குள் கருத்து முரண்பட்டிருக்கும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு, நாங்கள் ஒற்றுமை என்பது கருத்தால் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், எமது செயலால் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நாம் இந்த சர்வதேசத்துக்கு வைக்கும் கோரிக்கைகளில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். மாறுபட்ட கோரிக்கைகளை, மாறுபட்ட கருத்துக்களை பதிவு செய்யாமல் அனைவரும், அதேதான் எமது பலம், அனைவரும் ஒன்றுபட்ட கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். ஒரே கருத்து, ஒரே கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
வணக்கம் அருமம் ஐயா. அடுத்ததாக நான் நிமலன் சீவரெட்டம் அவர்களை அழைக்கின்றேன். அவர் களத்தில் வந்து அம்பிகை செல்வகுமார் அவர்களுடைய களத்தில் இருந்து அவருடைய இதுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற முறையில் நேரடியாக அங்கிருந்து தகவல்களையும் எப்படி அவருடைய உண்ணாவிரத போராட்டம் போகின்றது என்பதும் மற்றும் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து எப்படியான போராட்டங்கள் யார் யாரெல்லாம் பங்கு பற்றி இருக்கின்றார்கள் என்றதை பற்றியும் அவர் குறிப்பிடுவார் என்று எதிர்பார்க்கின்றேன். நிமலன், உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நிமலன், நிமலன், உங்களை அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். சரி, அவருடைய டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அவர் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆகையால் நான் அடுத்ததாக முருகானந்தம் ஐயா அவரிடம் வருகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு. முருகானந்தம் ஐயா, உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. வணக்கம். குரல் கேட்கின்றது தானே? கேட்கின்றது, சொல்லுங்க. இப்ப என்னென்றால் இது இந்த 46வது தொடரை நோக்கி எங்களுடைய நாளாந்த உரையாடல்கள் இந்த தமிழமை வானொலியிலும் என் நம்மவர் மத்தியிலும் ஓரளவுக்கு இந்த விடயம் வந்திருக்கிறது. அப்ப அதிலே அம்பிகை அவருடைய அந்த தியாகம், அங்கே மற்றவர்களுடைய அந்த தியாகம், அதாவது இந்த உண்ணாவு நோன்பு என்பது ஒரு அளவுக்கு அந்த தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு தூரம் செயற்பாட்டை நோக்கி முன்னேறி இருக்கிறது என்பது அதை பற்றி நிமலன் சில வழியில கருத்து கூறக்கூடும். அப்ப இன்றைக்கு என்னை ஒரு நண்பர் கேட்டார். அவர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு நேர்முகமாக தெரிந்தவர் என்று சொன்னார். அதாவது இந்த ஊடகங்கள், லண்டன் வெளிநாட்டு ஊடகங்களுடைய, அதாவது லண்டன் நகரத்தின் ஊடகங்கள், பிரித்தானியாவுடைய ஊடகங்களுக்கு இந்த அம்பிகை அவர்களுடைய உண்ணாவிரதமோ அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டமோ சென்று அடைந்துள்ளதாக இன்னைக்கு எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களையும் தொடர்பு கொண்டேன். அப்ப அப்படியான விடயங்கள் ஏதாவது வந்திருந்தால் தான் நாங்கள் ஒருபடி முன்னேறி இருக்கிறோம் என்பது அர்த்தம். பார்வமன தன்னுடைய உரையாடலே அதை சொன்னார். இப்ப பிரித்தானியாவிலே உள்ள மக்கள் பேச வேண்டும் என்ற கருத்து அவரிடம் வந்தது. பிரித்தானியாவில் உள்ள தமிழ் மக்கள் இந்த கவனத்தை ஓரளவுக்கு தான் ஈர்த்திருக்கிறது தான் சொல்வேன் ஒழிய அது முழுமையாக ஈர்த்ததென்ற நிலைக்கு அது வரவில்லை. அது ஒரு குறையாக சொல்லவில்லை. இப்ப அதிலே இந்த கொரோனா என்பது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது. மக்கள் தொடர்பாடலுக்கும் இந்த செய்திகளை மக்களிடம் பரவுவதற்கும். அதற்கு அப்பாற்பட்டு சில வேளைகளிலே நம்பிக்கை இனங்களும் இருக்கலாம். இந்த உண்ணாவிரத இதுகள்ல இல்ல பிரியோசனம் அது இது அண்டு மற்ற இவர்கள் நாங்கள் என்னதான் செய்தாலும் இவர்கள் கவனிக்க போகின்றனர். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இன்றைக்கு அங்கே அந்த நிலவரம் என்கிற நிகழ்ச்சி ஐபிசியிலே நடந்தது. அதனுடைய ஒரு பதிவைத்தான் பார்த்தேன். அவர் இங்கே இந்த நிஷா பீரிஷ் என்பவரை பேட்டி கண்டார். அவர் யார் என்றால் இந்த மொஸ்கோ அவருடைய பொறுப்பிலே உள்ள அமைப்பு. ஒரு நிமிஷம் பொறுங்கள், இங்கே எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது, அதை நான் நிப்பாட்டி போட்டு வருகின்றேன். வணக்கம். நான் இப்போது நிமலன் சீவரெட்டம் அவர்களை கேட்கிறதா மணிவண்ணன்? கேட்கின்றது. நீங்கள் நிப்பாட்டிட்டேன். அவருடைய அந்த பேட்டியை பார்க்கிற பொழுது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வகையான சோர்வுதான் வந்தது. ஏனென்றால் இப்ப நான் பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் கொஞ்சம் காலம் சேர்ந்து பணியாற்றினான். மற்றது இங்கே நடக்கிற விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது இப்ப மொஸ்கோ எங்களுடைய இந்த இதிலே அவர் சொல்லுகின்ற அந்த கம்பீரம் இந்த அம்மையாரிடம் இன்றைக்கு அவருடன்
அவர் பலவிதமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த வெளிவட்டத்திலே தான் சுற்றி கொண்டிருப்பது போன்ற ஒரு விடயம்தான் எனக்கு தெரிந்தது. அதாவது நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள என்ன செய்யலாம், ஒன்றுமே செய்யலாம். நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா மணிவண்ணன்? ஹலோ மணிவண்ணன். ஓ, கேட்கின்றது கேட்கின்றது சரி, கேட்கின்றது. நிப்பாட்டுகிறேன் பெரியவர். அதுக்கு இப்ப நான் கேட்கிற கேட்குதா மணிவண்ணன்? ஆமா ஆமா, கேட்கின்றது கேட்கின்றது. வேண்டும். சில நேரங்களில் இப்படித்தான். நான் பொதுப்பணியாளன், என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு சாதனம் இந்த தொலைபேசி ஒன்றுதான். ஆகவே அவருடைய அந்த பேட்டி வந்து என்னன்னா, நாங்கள் அந்த 30 ஸ்ட்ராங் ஒன்றில இருந்து 3 வகையான தீர்மானங்கள் கூடாக இந்த இணைத்தலைமை நாடுகள் எங்களை இழுத்தடித்தன. அதே நேரத்திலே இப்ப அன்றைக்கு உங்களுடைய வானொலியிலே நேரு அவர்கள் சொன்னது போன்ற ஒரு கருத்தை தான் சொன்னார். அதாவது 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுக்கான ஒரு கதவு திறப்பது என்பது ஒரு கஷ்டமான விடயம் என்பதான ஒரு கருத்து அவரிடமிருந்து வெளிப்பட நீங்களும் ஒருவேளை அந்த பேட்டியை பார்த்திருக்க கூடும். அப்ப அவர்களை, ஆனால் நாங்கள் அதற்காக எங்களுடைய முயற்சியை கைவிட தேவையில்லை. ஆனால் இது எவ்வளவு தூரம் நாங்கள் மக்களை அணிதிரட்டி இதிலே கொண்டு போக போகின்றோம். இன்றைக்கு இந்த ஜனாசாவை கொண்டு வந்து இரணதீவிலே அடக்கம் செய்ய போகின்ற என்கின்ற நிலையிலே ஒரு தமிழ் மக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் தமிழ் மொழி பேசுபவர்களையும் எங்கோரிடத்திலே பிரித்து விளையாட பார்க்கின்றது இலங்கை அரசாங்கம். அப்ப இப்படியான நேரத்தில் இப்ப ஆர்வமல்லா சொல்றார், ஒரு சகோதரி இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் வாழ்த்து தெரிவித்தார் என்று. ஆனால் அங்கே தாயகத்திலே அந்த P2Pயிலே வந்தது போன்று அந்த இஸ்லாமிய சகோதரியோ வேறு யாரும் இந்த நிகழ்வுகளிலே தங்களை அடையாளபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்களா என்பது தெரியாது. மலையக மக்கள் தங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தெரியாது. ஆகவே இந்த காலகட்டம் என்பது தமிழ் பேசும் மக்களாக எல்லோரும் ஓரணியிலே திரண்டு நிற்க வேண்டிய முடியும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தை தான் சொல்லி முடிந்தால் அடுத்தது இந்த இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விடயத்திலும் நாங்கள் இதுவரை பெரிய அளவுக்கு முன்னேறவில்லை என்கிற யதார்த்தத்தையும் அந்த நிஷா அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இவர் ஜெய்சங்கர் வந்து அங்கு உரையாற்றிய பொழுது ஒரு விதமான ஒரு வலுவல் போக்காகத்தான் இருந்தது என்றும், இப்ப இவருடைய அந்த முதல் அறிக்கை, அதாவது பேர் என்ன, ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை அந்த கமிஷனர் அவருடைய அந்த முதல் அறிக்கைக்கும் அவர் அன்றைக்கு உரையாற்றிய பொழுது வந்த அறிக்கை வந்து முதல் அறிக்கையுடைய வீரியத்துக்கு குறைவாக இருந்தது. ஆகவே தமிழ் மக்கள் இன்னும் ஒரு முறை சர்வதேசங்களால், குறிப்பாக இன்றைக்கு தலைமை தாங்கின பிரித்தானியாவால் இன்னும் ஒரு முறை ஏமாற்றப்பட போகிறார்களா, அதாவது எங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற போகின்றார்களா என்கின்ற ஒரு ஏக்கத்தை தான் இந்த நேரத்தில் வெளியிட்டு, நாங்கள் ஏக்கத்துடன் நிற்க முடியாது. இந்த போராட்டங்களின் ஊடாக எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக பிரித்தானிய ஊடகங்களுக்கு அம்பிகை அவருடைய உண்ணாவிரதமும் சமகாலத்திலே தாயகத்திலும் மற்றது ஜெனீவாவிலும் கனடாவிலும் நடக்கின்ற அப்படியான விடயங்கள் என்ன மாதிரி பரிமாறப்படுகின்றன என்பது போன்ற விடயங்களை பற்றி நீங்கள் தான் கூட தகவல் தொடர்பாளராக இருக்கின்றபடியால் அதை பற்றி அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நிமிலன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் நிமிலன், இப்ப நீங்க கருத்தை சொல்ல முடியுமா? நன்றி. நீங்க சொன்னது கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனா நான் பேசினது நீங்க பேசினது கேட்கலையோ? அதான் இப்ப கேக்குதா? இப்ப கேட்கின்றது. ஆனா கொஞ்சம் கிட்ட வச்சு கதையுங்கோ, அப்பதான் உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி மணிவண்ணன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்பியக்கா 5வது நாளாக தொடரும் இந்த போராட்டம் என்பது தமிழீழம் ஆய்வானொலியின் பங்களிப்பும் ஆறுமுகம் முருகானந்தம் போன்ற அவர்களுடைய இந்த விதைகளும் ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. இது இந்த கரு என்பது அனைவரையும்
மக்களை உள்வாங்கி மக்கள் மூலமாக இந்த 47 நாடுகளையும் லொபி பண்ணி அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்பது. அந்த வகையில் தமிழீழம் வானொலி செய்யும் பணி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது, போற்றுதலுக்குரியதும் வணக்கத்துக்குரியதும். அதை தாண்டி இங்கு லண்டன் மாநகரில் இப்படியான ஒரு உண்ணாவிரதம் இருப்பது என்பது உலகத்தின் ஸ்பாட்லைட்டை எடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் இதுக்கு கிடைக்கும் ஆதரவு என்பது உண்மையாகவே போற்றுதலுக்கானவர்கள் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறார்கள். தாயகத்தில் எவ்வளவோ பயங்கரவாதி அரச பயங்கரவாதத்துக்கு மத்தியில் P2P போன்ற முன்னெடுப்புகளும் காணாம ஆக்கப்பட்டவர்கள், பெற்றோர்கள், இந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் செய்யும் தியாகங்கள், அடையாள உண்ணாவிரதம் சுழற்சி முறையில் நடக்கிறது என்பது குறிப்பாக மிகவும் பெருந்தன்மையோட இந்த இன்றைக்கு 5வது நாள் அம்பிகா இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் 4வது நாளாக இருக்கிறார்கள். மிகவும் பெருந்தன்மையுடன் இந்த போராட்டத்தை வழி நடத்த வேண்டியவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருவதாக கூறுகிறார்கள். உண்மையா அவர்கள் மிகவும் வணக்கத்துக்குரியவர்கள். அவர்களுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய தியாகங்கள் கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, மற்ற நாடுகளில் ஆதரவு குரல்கள் எடுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அது ஒரு மையப்புள்ளியாக அம்பிகை அக்காவுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுப்பதாக சொல்லப்பட்டாலும் இது ஒவ்வொன்றும் தீப்பொறி. இந்த தீப்பொறி மிக மிக வலுவானது, சக்தி வாய்ந்தது. இதன் அனைவருடைய நோக்கமும் எங்களுடைய தேசத்தின் நாடி துடிப்பும், எங்களுடைய இருதய துடிப்பும், அந்த ஆத்மாவும் எந்த வடிவத்தில் போராடினாலும், அது ஆதரவு தளமாக இருந்தாலும், நேரடி களமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், அஹிம்சை போராட்டத்திலும் உணவு தவிர்ப்பு போராட்டம், அதே நேரத்தில் வாகன பேரணிகள், மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக கொண்டு போக வேண்டிய ஐநாவுக்கு முன்னால் நடந்த மிகப்பெரிய போராட்டம், இப்படி ஒரே சமயத்தில் ஒற்ற குறிக்கோளோட நடந்து கொண்டு போவதென்பது உலகத்துக்கு தொடர்ச்சியாகவும் தமிழர்களுடைய அறம் சார்ந்த அரசியல், உலகத்தின் பார்வைக்கு தமிழர்களுடைய உலக பார்வை, உலகத்தின் மேல் எவ்வளவு தூரம் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நாங்கள் உலகம் சொல்லும் இந்த ஜனநாயக வழிமுறைகளில் எவ்வளவு ஆழமாக கடம் பதித்தவர்கள். 30 வருடம் அஹிம்சை போராட்டத்தினூடாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் தான் ஆயுத போராட்டம் புறப்படுத்தது. 2009 மௌனிதா பிறகு கடந்த 11 வருடங்கள் இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கும் செயல் வடிவம் கொடுப்பதற்கும் இந்த உலகத்துக்கு தாராளமாக நேரங்கள் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டன. இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ஒரு இனம் வந்து போராடித்தான் ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. இந்த 47 நாடுகள்ல 3 பங்கு இஸ்லாமிய நாடுகளாகவும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழினத்துக்கு பிறகு, தமிழின அழிப்போடை 2009க்கு பிறகு இஸ்லாமிய தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த நாடுகளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய விடயம். இப்படி ஒவ்வொரு கோணத்திலையும் எங்களுடைய பரப்புரையானது இந்த 47 நாட்டையும் நோக்கி மிகவும் நுட்பமாக கையாளப்பட்டு நுட்பமாக அந்த கருத்துகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இதில் வந்து நாங்கள் அனுப்பும் ஒவ்வொரு மின்னஞ்சல்களும், ஒவ்வொரு கடிதங்களும், ஈவன் ஃபேக்ஸ் கூட, ஃபேக்ஸ்கள் வந்து எம்பசிகள் வந்து ஜாம் பண்ணப்படுமா இருந்தால் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த 47 நாடுகளுக்கான
எம்பசியல்ல இருக்கிற ஃபேக்ஸ் நம்பர்களுக்கு தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான கடிதங்கள் ஃபேக்ஸ் பண்ணப்பட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாகவும், இந்த நாளில ஒன்றையாவது நிறைவேற்றுங்கோ, இந்த நாளும் நியாயமானது, நாங்கள் கேட்பதெல்லாம் 60 வருடமாக நடந்த ஒரு இன அழிப்பு, 5 லட்சம் மக்களை பறிகொடுத்து விட்டோம் தமிழர் என்ற ஒத்த காரணத்துக்காக. இன்றைக்கு அனைத்தையும் இழந்து நின்று பறிகொடுத்து கொண்டு போகும் இனத்தை குறைஞ்சபட்சம் சுயாதீனமாக நீங்கள் விசாரியுங்கோ, சர்வதேசம் விசாரியுங்கோ, எதை கண்டுபிடிக்கிறீங்களோ சர்வதேச நீதிமன்றத்தில் அதை கூறுங்கள், அதன் மூலமாக ஒரு தீர்ப்பை கொடுங்கள். இதுகள் எல்லாம் அடிப்படை. ரெஃபரண்டம் என்றது எப்படியும் யாரும் ஃப்ரீயாவே செய்யறதுக்கு நீங்களே விட்னஸா இருங்கோ. இப்ப இதுகளை எல்லாம் வலியுறுத்தும் பொழுது ஐநா சபையோ மனித உரிமை கவுன்சிலோ உருவாக்கப்பட்டதுன்னா அடிப்படை நோக்கம், அடிப்படை பிரின்சிபல், அடிப்படை சட்டங்கள், இதுகள் எல்லாத்தையும் பலப்படுத்துறது மாதிரிதான் இந்த கோரிக்கைகள் அமைந்திருக்கிறது. இதுக்காக நாங்கள் உயிரை கொடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம் என்றால், நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது மட்டும் நாங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இறங்க இல்லை. உலகத்தின் நன்மை கருதியும் உலகத்தின் பொது விதியை பலப்படுத்துவதற்காகவும் உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயங்கவில்லை என்ற உறுதியைத்தான் இதுகள் காட்டுகிறது. சரியா பிள்ளையா என்றதுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு வேற என்ன விதங்கள்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தனிநபர்கள் எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, அதுல நம்பிக்கை இல்லை, சிக்னேச்சரை போட்டா என்ன நடக்க போகுது, செய்திருவாங்களான்னு வெட்டு நியாயங்களை கதைப்பதை விட மிகவும் நுட்பமாக நான் என்னுடைய பெயரையும் மின்னஞ்சலையும் கொடுக்க தவறுவேனாக இருந்தால் அதற்கு நான் கற்பிக்கும் காரணங்கள் சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். ஆனால் ஒரு செயல்பாடு, ஒரு பெயரையும் மின்னஞ்சலையும் நான் கொடுக்க தவறுகிறேன் என்ற ஒரு செயல்பாடு மூலமாக நியாயப்படுத்துறேன். அப்படியாக இருந்தால் இந்த உலகம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறதுலையும் தட்டி கழிக்கிறதுலையும் அது சரியாகி விடும். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுவே இன்றைக்கு நிதர்சனமாக நிற்கிறது. அதாவது வடிவேல் பாணியில சொல்ல போனால், உனக்குண்டா ரத்தம், எனக்குண்டா தக்காளி சட்னியான்ற மாதிரி. அது நாங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். நாங்கள் மலைய பிரட்ட தேவையில்லை. நாங்கள் 47 நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக மின்னஞ்சல் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும், ஃபேக்ஸ் என்று சொல்வதற்கு காரணம் இன்றைக்கும் எம்பசியல்ல ஃபேக்ஸ் மெஷின் இருக்குது. ஃபேக்ஸ் மெஷின் ஜாம் பண்ணப்படுறது சரியான ஈஸி. ஒரே நேரத்தில் ஒரு 500 போகுமா இருந்தால் இந்த ஃபேக்ஸ் மெஷினை ஜாம் பண்ணப்பட்டுரும். ஒரு எம்பசியில ஃபேக்ஸ் கம்யூனிகேஷன் ஜாம் பண்ணப்படுது என்று சொன்னால், ஒரு இஷ்யூல ஜாம் பண்ணப்படுது என்றால் அது கண்டிப்பாக அந்த தலைநகருக்கு அறியப்படுத்துவார்கள். இப்ப ஜெர்மனியில, இங்க பிரித்தானியால இருக்கிற ஜெர்மன் எம்பசி ஃபேக்ஸ் மெஷின் ஜாம் பண்ணப்படுது, ஒரு இஷ்யூ பேஸ்டா லெட்டர்ஸ்கள் குமியுது என்று சொல்லி ஜாம் பண்ணப்படுது என்று சொன்னால், ஜெர்மன் எம்பசி கண்டிப்பா ஜெர்மனியின் தலைநகருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, தலைமைக்கு இப்படி ஒரு இஷ்யூல இப்படி நடந்திருக்கு, இவ்வளவு சீரியஸா இருக்குன்றது தெரியப்படுத்தும். இப்ப அமெரிக்கன் எம்பசியை பொறுத்தவரையில 500 இமெயில் ஒரு டாபிக் சம்பந்தமா போகுமா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே வாஷிங்டன்ல ட்ரிகர் பண்ணி இண்டிகேட் பண்ணும், ஒரு இஷ்யூல 500 இமெயில் வந்திருக்கு என்றது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாவே இருக்குது. ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இப்படி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே வச்சிருக்கிறார்கள். பல நாடுகள் ஜாமன்ல. அப்ப இதுகளை நாங்கள் நுட்பமாக கையாண்டு செயல்படுத்த வேண்டும். இதுகள் எதுவுமே எங்களுக்கு காசு செலவழிக்கிற விஷயம் இல்லை. அப்ப எங்களுடைய போராட்ட வடிவங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பாகவும் நாங்கள் செயல்படணும், அதே நேரத்துல நுட்பமாகவும் செயல்பட வேண்டும். ஒரே மாதிரியே செயல்படுறதுலையும் அர்த்தம் இல்லை. அந்த வகையில் தான் இப்ப அம்பிகா இங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு உலக அளவில் ஸ்பான்டேனியஸா வந்ததும், அனைத்து அமைப்புகளும் இதுக்கு ஒத்துழைப்புகள் தாரதும்
தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து வேலை செய்வதும் இது தேசிய தலைவருடைய கோட்பாடு. களத்துக்கு வரும் எவருமே ஒற்றுமையை பற்றி கதைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒற்றுமை தானாக பிறந்துவிடும். அதை கண்கூடாக பார்ப்பதில் உண்மையா பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒவ்வொரு விடயத்திலும் யார் செய்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புவதை விடுத்து இது எதற்காக செய்யப்படுகிறது, இது சரியா பிழையா, பலப்படுத்துமா இல்லையா, இப்படி ஒரு செயலுக்கு நாங்கள் எப்படி வலு சேர்த்து செய்கிறோம் என்றால் இங்கு இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்புகளும் இந்த போராட்டத்தை சட்டபூர்வமாக ஆதரிக்க முடியாது. அது சட்டப்படி குற்றம். இருப்பினும் ஒவ்வொருவரும் தங்களுடைய லெட்டர்ஹெட் மூலமாக வெளிப்படையாக இந்த 4 அம்ச கோரிக்கைக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம், இந்த 4 அம்ச கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இதுக்காக எங்களுடைய கட்டமைப்பு இப்படி போராட்டம் செய்கிறது என்று ஒவ்வொரு போராட்டங்களை தலைமையேற்று இதுக்கான ஆதரவுகளையும் அணிதிரட்டி நடப்பயணமாக இருக்கட்டும், வாகன பயணங்களாக இருக்கட்டும், பேரணிகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து வழிகளிலும் ரோமாபுரிக்கே என்று சொல்லும் மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்புகளும் தாங்கள் இந்த 4 கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் அதுக்கு வலு சேர்க்கிறோம், தமிழர்களுடைய குரல் மக்கள் குரலாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம், அதுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்க கூடிய கட்டமைப்புகள் முன் வந்து வழி நடத்துகிறது. இப்பொழுது ஏற்கனவே அவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பை அம்பியாக்காக கொடுக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கடைசி வரையும் இத்தனை நாடுகள்ல இப்படி போராட்டங்கள் நடத்த முடியாது. அந்தந்த நாடுகளில் பலமான பலவீனங்களை விலத்தி பலத்துல வேலை செய்து அங்க உள்ள தியாகம் செய்யும் நல்ல உள்ளங்களை ஒருங்கிணைத்து இதுகள் எல்லாம் சாத்தியமாக கூடியதாக இருப்பது என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி. நன்றி நிமலன். எல்லோருக்கும் நான் சில காணொளிகளை போடலாமல் நினைக்கின்றேன். சில காணொளிகளை நாங்கள் போடலாமல் நினைக்கின்றேன். இதில் முக்கியமானது அல் ஜஸீராவினால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி. இது சம்பந்தமாக அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் வெளிநாடுகளில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கின்றதையும் பார்க்கின்றோம். Justice denied in Sri Lanka. The UN says the government is failing to pursue crimes from the civil war, but Sri Lanka's leaders reject this. So, will the conflict's victims ever find out the truth about what happened? This is an inside story. Hello and welcome to the program. I'm Mohammed Jamjoom. It's been 12 years since Sri Lanka's civil war ended. About 100,000 people died and more than 20,000 disappeared. Government troops and the Tamil separatists they were fighting were both accused of murder and torture, particularly towards the end of the conflict. Since then, the UN says little has been done to find out what happened. Human Rights Chief Michelle Bachelet says victims have been denied justice, and she's accused the government of further eroding human rights. Sri Lanka's leaders reject the accusations. We'll bring in our guests in a moment. First, this report by Bernard Smith. Nearly 12 years after the end of Sri Lanka's civil war, the pain is still raw for those whose sons, daughters and husbands disappeared. This was a protest earlier this month. They want answers, accountability and justice. They're not getting any because the United Nations Human Rights Council says the highest levels of Sri Lanka's government is in denial about past crimes. The space for civil society and independent media, which had grown significantly, is now rapidly shrinking. The independence of the judiciary, the Human Rights Commission of Sri Lanka, the National Police Commission, and other key bodies
has been deeply eroded by the recently adopted 20th Constitutional Amendment. President Gotabaya Rajapaksa was Defence Secretary at the end of the Civil War. His brother, Mahinda, was president. 100,000 people were killed in the 26-year-long war between Tamil separatists and the government. Both sides are accused of crimes including murder and torture. And now the UN says minority groups are facing more discrimination. This protest in February was a rare combined march of Muslims and Tamils with a long list of complaints, including trying to get education in the Tamil language and oppressive police surveillance of Muslims. Sri Lanka's government rejects all the allegations made in the report, including claims it uses divisive rhetoric. Sri Lanka's constitution guarantees, as I mentioned before, fundamental rights of all citizens. And anyone can canvass under the fundamental rights. And also, Sri Lanka, in the last few years as well as today, we have all our programs, economic, social, or other beneficial programs, all are equally enjoyed and implemented from the north to the south. Leela Nadaraja's son was taken away by the military at the end of the war. She's no idea what happened to him, but is convinced he's still alive. Her story is the same for thousands of other families. What we see now is that they're trying to make us fed up and stop the protests, so we can't trust them. We will have to go to the international community to get our children back, as we have realised that there is no point going to the government here. The UN's High Commissioner for Human Rights has urged member states to consider prosecuting alleged crimes in Sri Lanka to try and get answers for the thousands of people like Leela. Bernard Smith, Al Jazeera. As you heard there, the UN says the 20th Amendment to Sri Lanka's constitution has further eroded human rights. So, what's changed? Last October, Parliament overwhelmingly approved giving the president more power. Gotabaya Rajapaksa can remove any minister, including the Prime Minister, and he can dissolve Parliament a year after its election. The president has full immunity from prosecution, and he can appoint top judges, the police chief, and the heads of the electoral and human rights commissions. All right, let's bring in our guests from Colombo. Paikaisothi Saravanamuttu, a political analyst and chief executive of the Center for Policy Alternatives. In Beijing, Palita Kohona, Sri Lanka's ambassador to China. And in London, Darsha Jegatheswaran, a human rights lawyer. Thank you all for joining us. Palita, let me start with you today. UN Human Rights Commissioner Michelle Bachelet said on Wednesday that 12 years after the end of armed conflict in Sri Lanka, domestic efforts to ensure justice for the victims have failed. What is your response to that? I have a number of comments on that. First and foremost, I think what Michelle Bachelet, a very senior UN official and a former president of Chile, has misunderstood her role. I do not think, as a former UN employee also and a senior official at the UN, that it's a job of the High Commissioner to tar and feather countries. Her job is to assist countries, all countries, not only Sri Lanka, to improve their human rights performance. Her job is to make the world a better place, not to go around identifying countries and finding fault with them and making suggestions to penalize them. And also what is most important is that she bases herself on reports which have been debunked over and over again. And also she bases herself on allegations, innuendo, and suggestion, which I think is not her role. Her role is to help countries, assist countries to improve their performance, and not only Sri Lanka, but also other countries. And there are many countries around us, including in the West, which need their human rights performance improved. So I have a lot of problems with what she has said. Darsha, High Commissioner Bachelet also accused Sri Lanka of reneging on promises to ensure justice for thousands of civilians killed in the final stages of the 37-year separatist war that ended in 2009.
Do you agree with that assessment? I completely agree. I mean, I think over the past few years, we've seen a really worrying trajectory in Sri Lanka, which I think Michelle Bachelet has pointed to, signaling, and as she has said, that there is a real recurrence and risk of violence and cycles of violence. And I think this points to the fact that Sri Lanka has still failed to address the root causes of its ethnic conflict. And over the last few years, there's been a real ramping up of militarization, an increase in attacks on human rights defenders, journalists, and victim survivor communities. You know, this past Saturday marked 4 years since Tamil families of the disappeared across the Northeast began protesting, looking for answers and justice around their loved ones who had been disappeared, many of whom had been disappeared during that final phase of the armed conflict. And I think, again, kind of symbolizes the fact that Sri Lanka is a country that has sort of allowed for and encouraged impunity rather than actually dealing with issues in its past and kind of pushing for accountability so that we don't see a recurrence of violence. Paikya Sothi, how concerned are you about what's going on currently in Sri Lanka? I mean, do you believe that the country is at a tipping point of sorts? Oh, yes, very definitely. I think that the great danger in Sri Lanka at the present moment is the consolidation of this culture of impunity and increased militarization as far as government and governance is concerned. If nothing's done about it, we are going to be in a pretty bad shape indeed. You know, we have a culture of impunity which has been elevated now almost to the system of governance as far as accountability for these allegations are concerned. I mean, I think what needs to be understood at the end of the day is that we are members of an international community, and being members of an international community means that we have certain obligations and certain responsibilities. We can't cherry pick those that which we are going to fulfill or not, you know. So we are definitely at a tipping point. Palitha, several countries, including the UK, Canada, Germany, they have submitted a draft resolution for consideration by the UNHRC. It expresses concern over what it calls warning signs of a deteriorating human rights situation in Sri Lanka. What do you say to that? I don't think the High Commissioner is well informed. If anybody were to go to Colombo today, I do not know where they will find this deteriorating situation. The communities are very well integrated, intermixed. The vast majority of the Tamil population, whom I assume we are talking about, lives not in the so-called homelands, but amongst the Sinhalese in the south. 54% of them, in fact. And if the situation was deteriorating, they would be fleeing in droves to the north and the east. They're not. The exact opposite is true. They're coming in their thousands to live in the south because that's where their job opportunities are, and also because the rest of the community welcomes them. I don't think there is a tipping point. In fact, it's a myth that is being propagated by self-serving political entities. I don't think we have reached a tipping point, and it's very unlikely that we will, because the tipping point was there in 2006 to 2008 when the LTTE ruled the north and the east, and they were carrying on a massive campaign of terrorism when children were being recruited for combat purposes, where civilians will be bombed at random. It's not happening anymore. Where is this tipping point? I don't think there is a tipping point. And also this question about thousands of civilians being killed. Has anybody done a count? Where is this count? Where are the graves of these civilians who apparently died or were killed during the last stages of the conflict? Nobody's ever found them. Nobody's found the bones. Where are they? Paikya Sothi, let me ask you about this draft resolution that's been submitted to the UNHRC. I mean, do you believe that ultimately it will pass? And if so, what happens next? Well, I think there is a reasonable chance of it passing. What happens next is, I think, entirely up to the member states. As we all know, the Human Rights Council
whatever it does, it can only make recommendations. It can't mandate states to X and Y. And therefore, it is up to the states to decide. The High Commissioner has talked about individual sanctions, travel sanctions, freezing of assets. She has urged countries to consider universal jurisdiction and going to the International Criminal Court. Now, the last one, of course, is highly unlikely in the short term because of the Russian and Chinese veto, and it has to go through the Security Council because Sri Lanka did not sign the Rome Statute. But nevertheless, I think there are steps that can be taken by individual countries in fulfillment of this resolution and the recommendations. And indeed, I mean, the pressure, I think, needs to be kept on the government of Sri Lanka to meaningfully engage in reconciliation. In 2009, we went into a post-war phase. We're still in that post-war phase. We're not in a post-conflict phase where the roots of conflict are not reproduced and certainly not sustained. Darsha, based on your observations, is there a chance that we could see a reoccurrence of violence in Sri Lanka? I mean, are you worried about that being a possibility going forward? Definitely. And I think kind of tied into the resolution and sort of the sentiments of communities on the island, recently we saw this humongous march that was jointly between the Tamil and Muslim communities of the Northeast, from an eastern point on the island to a northern point on the island, P2P. And it attracted, some estimates put it at about 50,000 individuals. It kind of talked about the number of issues that these communities are still facing, ranging from forced cremations to increased militarizations to a lack of accountability for these really heinous atrocity crimes that occurred during the end of the war, and despite the government's assertions, are incredibly well documented, both by UN entities as well as international organizations. And so I think there is like a real kind of concern that if there aren't any checks and balances put in place, and if this kind of continues, the sort of Sinhala Buddhist nationalism that in a way underpins this government continues unchecked, that we are going to see kind of a real risk of recurrence of violence. And I think Myanmar, for example, and the recent coup there is an important lesson in how unchecked military power can lead to real problematic breakdowns in the rule of law. Palitha, last year, Sri Lanka pulled out of a 2015 UN resolution calling for accountability for alleged excesses carried out by Sri Lankan troops and reparations for victims. What was the justification for doing so? Two important justifications. One is that some of the commitments made under that resolution were not consistent with the Constitution of Sri Lanka. In fact, there have been suggestions made that those who committed Sri Lanka under that resolution by co-sponsoring it should be hauled up before the courts for acting contrary to the Constitution. Secondly, there was a massive sentiment in the country against that resolution. And in a democracy, any government will have to respond to public pressure. The current government was elected with a 2/3 majority. And one of the key planks on which it went to the public, to the electorate, was the resolution of 2015, 30/1. And the electorate expressed itself in no uncertain terms about what it felt. And there we are. We have got two very good reasons for withdrawing from that co-sponsorship. As you know very well, around the world, in democracies, countries have not complied or gone ahead with their commitments to comply with international obligations when confronted by domestic opposition. The United States is a classic example for that. So in the circumstances, there was no option for the government but to withdraw its signature. And then, of course, having said that, has the government not done taken adequate measures to comply with whatever it voluntarily agreed to do? It has. And there are other things that it continues to do
For example, tracing of missing persons. It's not complete, and I don't think anywhere in the world you could trace all the missing persons in a conflict in a space of 10 years. There are people still missing after the Second World War or the Vietnam War. They have not all been traced. So why should little Sri Lanka, a developing country with limited resources, be pushed to the wall and told to account for everybody that went missing? In fact, in the case of some missing persons, they have been discovered living happily in certain Western countries. In fact, recently, an individual was tried before a court of law in Germany, and he was listed as missing. So I think this is all, there's a lot of propaganda involved, a lot of pressure exerted by entities who have a stake in this. And for them, this has become a game now. Who's going to win at the end of the day? Who can put more pressure on not the international community? It's only certain Western countries who respond to this type of pressure. The question is, I'm sorry to interrupt. It's just that we're starting to run out of time. So I just want to, it looked to me as though Darsha may have wanted to jump in and respond to some of what you were saying. Darsha, please go ahead. I mean, I think it's sort of ridiculous to kind of dismiss the calls of families of the disappeared across the island who have loved ones who were taken and disappeared by perpetrators that were primarily the Sri Lankan state. This kind of allegation that these individuals are in the diaspora and, simply recorded as missing doesn't line up with the facts. Sri Lanka continues to remain the country that has the second highest number of complaints filed with the UN Working Group on Arbitrary Detention. A lot of the women who are protesting on the roads right now spent years after the war ended going from military camp to police station in groups to protect themselves from being potentially disappeared and possibly sexually assaulted, looking for their disappeared children, their husbands, their wives. And, to the question of where these individuals are, well, if the government is so confident that this issue is one that they're not afraid of handling, then why try so hard to suppress the voices of the families of the disappeared? A mother that I spoke to last week said that she was being visited multiple times a day by intelligence officers, and that's true of women who lead these protests across the north and east. Their police are taking out court orders to prevent them from protesting, while the military continues to have parades in the south. And we're told that these, so-called court orders are because of COVID. So I think it's just such a shame that the Sri Lankan government fails to recognize the pain and suffering. An enforced disappearance takes such a psychological toll on the family members of the victim, and to not address these issues, and the fact that the government and its representatives still today are denying the very fact of those disappearances and the importance of addressing them is to me the perfect example of the Sri Lankan government's attitude towards its subnational populations, whether that be the Tamil community or the Muslim community, and again reiterates the need for international intervention. Paikya Sothi, I want to ask you about this 20th constitutional amendment. There are many groups that have expressed concern that the independence of the judiciary in Sri Lanka, as well as other bodies such as the Human Rights Commission, that they have been significantly weakened by this constitutional amendment. What have the ramifications of this amendment been throughout the country? Well, effectively, what the amendment has done is to remove any checks or balances on the exercise of executive authority and power by the elected president. We had a constitutional council. It was by no means perfect, but at least it vetted, if you like, the various appointments to state institutions, as well as judges, etc. Now, of course, the president will appoint, and there is a parliamentary council which will just give their observations as to who he chooses. And getting their observations in itself is not mandatory either. So what we have here is the consolidation and centralization of power in the office of one person, which is, has terrible repercussions for democracy, for the whole question of the institutions and processes of democracy in our country. Palitha, let me throw that question to you as well. I mean, what do you say to critics of this 20th constitutional amendment? First and foremost,
The 19th Amendment, which the 20th sought to replace, was not the most popular amendment in the country. This was very clear, abundantly clear, in the way the electorate voted at the presidential election and the parliamentary election. A government that has had the mandate to make these changes obviously has to respond to that mandate, deliver on that mandate. And I don't think it is now appropriate or even permissible to say, oh, the government did the wrong thing. The government went to the electorate with certain promises and it has delivered on them. And then one more point I need to raise. The ridiculousness is not about the government denying or denying the existence of disappearees. The ridiculousness is about keeping on making this allegation over and over again, ad infinitum, without any substantiation. You could stir up the population. You could stir up certain segments of the population to march up and down the streets. It's not a difficult thing in a modern democracy. With modern communication facilities, you can do that. And it's being done over and over again in Sri Lanka. And so let me finish on this point. To say that mothers are crying, of course I cry for those mothers who've lost their loved ones, for the sisters who have lost their brothers, for the fathers who have lost their sons and daughters. Yes, I cry for them too. But to keep on making this allegation without any substantiated, any concrete substantiation, I think it reeks of propaganda and political grandstanding. Darsha, we just have less than a minute left. I just want to ask you very quickly about the chilling effect all of this has had on civil society in Sri Lanka. No, I mean, I think it has had an enormous chilling effect on civil society. In fact, the Secretariat of NGOs has now been brought under the Ministry of Defense, which is headed by Kamal Gunaratne, who is himself named in several UN reports as having alleged to have been committed war crimes. And so a number of civil society organizations across the North and East and across the island, in fact, have really self-censored to make sure that they can survive this regime. And that includes kind of families of the disappeared who, despite the government's real efforts to silence their claims, continue to protest on the roads because what they really want is to be reunited with their loved ones, or at least know what happened to them. All right, we've run out of time, so we're going to have to leave the conversation there. Thank you so much to all of our guests, Pakiasothy Saravanamuttu, Palita Kohona, and Darsha Jegatheswaran. And thank you, too, for watching. You can watch this and our previous programs anytime by visiting our website, aljazeera.com. And வணக்கம். அந்த ரிப்போர்ட்டை கேட்டிருப்பீங்கள். இந்த ரிப்போர்ட் ஒரு வெரி காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்டாக இருந்தது. என்னென்ன விஷயங்கள் யூஎனில் இப்போ டிஸ்கஸ் பண்ணப்பட்டு என்னென்ன விதத்தில் ஸ்ரீலங்காவினுடைய சைனாவினுடைய அம்பாசிடராக இருக்கிற பாலிக கோகன இவர் பல காலமாக இருக்கின்றார். எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர் இந்தியாவோட அம்பாசிடராகவும் இந்தியாவோட தொடர்போடையும் சைனாவில் இப்போ போய் நேரடியாக மேனேஜ் பண்ணுறது இருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் எப்படியெல்லாம் வைக்கப்படுகின்ற என்பதை நீங்கள் பார்க்கும்போது பொய்யை எப்படி சொல்வதென்று அவர்கிட்ட தான் நாங்கள் பாடம் எடுக்க வேண்டும். அவர்கிட்ட போயிட்டு எப்படி நாங்கள் பொய் சொல்லலாம், உலகத்தில் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இல்லை இல்லை என்று நல்ல வடிவாக உலகத்துக்கு சொல்லலாம் என்பதை அவர் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் மிகவும் நல்ல விதத்திலும் அந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்ற அந்த மொழியில் அவர் பேசுகின்றார். அவர் பேசும்போது பொய்களை கூட மிகவும் ஒரு உண்மைகளாக மாற்றுகின்றார். இப்படித்தான் பல பேர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த மாற்றங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் என்ன ஆன்சர் சொல்ல போயினோம் என்றதை பொறுத்ததும், மற்றது இந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நாடுகள், நாங்கள் இருக்கிற நாடுகள் எல்லாமே சோகால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் என்று சொல்கிறதா அல்லது என்னென்று எங்களுக்கு தெரியலை. ஆனாலும் கூட
இந்த டெமோக்ரஸி என்பது பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் என்று ஒரு கருத்தியல்ல தான் இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லப்படுகின்றது. அயல நாங்கள் எங்களுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டங்களை நாங்கள் வலிவாக பாவிக்கின்றோமா, அதை பற்றியான தெளிவான தன்மை எங்களுக்கு இருக்கின்றதா? இங்கே இருக்கின்ற நாட்டில் இருக்கிற ஒரு பிரித்தானியாவின் 1000 வருஷத்துக்கு மேலான ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்கின்றது, டெமோக்ரஸி இருக்கின்றது என்று எல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது ஏன் அதை நாங்கள் பாவிக்க தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு தலைமை தாங்கி கொண்டிருப்பது பிரித்தானியா. அப்போ இந்த நாட்டினுடைய மக்களை நாங்கள் எங்களை உரிமைக்காக நாங்கள் எவ்வளவுத்துக்கும் மாற்றி இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலைகளை பார்த்து எங்களோட பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு கிராமர் ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து நல்ல வேலைகளில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை திறம்பட வாழ வேண்டும். அவர்களுடைய இந்த ஸ்ரீலங்காவில் இருந்து நாங்கள் இங்கே அகதியாய் வந்தோம் என்பதையே கூட நாங்கள் மறந்து விட்டிருக்கின்றோமா என்ற கேள்வியுடன் கருத்துக்களை நான் நினைக்கின்றேன். ஐயாட்ட முருகானந்தம் ஐயா ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? நீங்க வந்திருக்கின்றீர்கள். கருத்து தான், ஒரே ஒரு கரிசனை தான். என்னென்றால் பாலித கோவன்னா இவ்வளவு பொய்யும் சொல்லி இருக்கிறார்ன்றதை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அல் ஜசீரா என்பது ஒரு உலக பரப்பிலே மிகவும் என்ன சொல்லுவோம், மிகவும் தாக்கமான ஒரு ஊடகம் என்கின்ற பொழுது அதிலே உள்ள அந்த பொய்களை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு கடமைப்பாடு பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களாக, அதுக்கு பேர் என்ன, ஆங்கில வல்லமை உள்ளவர்களாக நாங்கள் ஏதாவது அதை அதுக்கான ஒரு கவுண்டர் டாக்குமெண்ட் மாதிரியாக செய்கிறத பற்றி தகுந்த ஒரு ஒரு ஆலோசனை சமர்ப்பிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் மற்றபடி மற்ற விடயங்களை நீங்கள் கொண்டு போங்க. ஆனால் இப்ப பொய்யை பார்த்து கொண்டிருந்தால் பொய் மெய்யாகிறதுக்கு நாங்கள் துணவுணவர்களாகி விடுவோம். அதை மாத்திரம் சொல்லி நீங்கள் இதிலே நாங்கள் எங்களுக்கு தமிழீழ மை வானொலிக்கு அப்பாற்பட்டும் எங்களுக்கான சில இடங்கள் இருக்கின்றன, இப்படியான இதுக்கான கவுண்டர் டாக்குமெண்ட் செய்வதற்கு அதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று மாத்திரம் கூறி உங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்போது டாக்டர் ஐயாவிடம் அவருடைய கருத்தை, இந்த காணொலியை பற்றிய கருத்து, ஆனால் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் ஒருத்தரையும் கொல்லவில்லை என்பதுதான் அவங்க அந்த ஆர்மி அட்டாக்குகளையும் மல்டிபரல் டொக்கட்டுகளையும் எல்லாத்தையும் காட்டுகிறார்கள். அதுல இருந்து அல்ஜசீரா என்ன செய்கின்றது என்றால், இவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் இவர்கள் செய்த குற்றங்களை இவர் பொய் சொல்லுகின்றார் என்பதை படம் போட்டு காட்டுகின்றார்கள். அப்ப அதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு மிகவும் ஒரு நகைப்பாக இருந்தது. அதாவது அவர் ஒரு சைட்டில் நாங்கள் யாரை கொண்டோம் அவரை கொண்டோம் இதெல்லாம் சப்ஸ்டான்சேட்டட் இது இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் மல்டிபரல் டொக்கட்டுகளையும் எத்தனையோ குண்டுகள் எம்டி செல்ஸுகளையும் இவ்வளவு எல்லாத்தையும் காட்டுகின்றார்கள். அப்ப இது எங்க வானத்தில் சுட்டு வேடிக்கை என்ன என்ன ட்ரைனிங் எக்ஸசைஸ் செய்தார்கள் என்ற கேள்விதான் அங்கே இருக்கின்றது. அல்ல இது எல்லாமே பொய் சொல்லுபவர்களுக்கு சரியான முறையில் தான் என்னை பொறுத்தவரை அல்ஜசீரா சரியான ஒரு ரிப்போர்ட்டிங்கை தான் செய்திருக்கின்றது, சரியான ஆக்களை கொண்டு பேசி இருக்கின்றார்கள் என்றதுதான் அதுல தெரிய வருகின்றது. டாக்டர் ஐயா, உங்களுடைய கருத்து. முதலாவது நன்றி. அடுத்து இப்போது முருகானந்தம் அவர்கள் கூறினார், பாலித கோகனாவின் வசனங்களுக்கு பொய்களுக்கு சரியான எதிர் உரைப்புகள் கொடுக்க வேணும் என்று நான் சொல்றேன். தர்ஷா இந்த presentation was very good and she put the facts very clear and she very eloquently presented things and they are facts and we can't say any better than that. And she is living in the midst of all these things happening and she has put it right in the way. And if we want to present that to the world, we'll have to hear that and redo it again because it's in the aljazeera.com. We'll have to write it down and word process it. So that is one of them. But
மணிக்கம் இதுல கடைசியா நடந்த காணொளியில பார்த்ததுல இருந்து ஒரு சிங்களர் எம்பியாகவோ இல்லையா மினிஸ்டராகவோ இருந்தால் அப்படித்தான் கதைப்பார். அவர்கள் கதைப்பதே எல்லாம் போய்தான். அப்படி கதைத்தாத்தான் தாங்கள் சரியானதை செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் அட்லீஸ்ட் நினைத்துக் கொள்வார்கள். புரிந்து கொள்வதற்கு இல்ல. அவர் வந்து அந்த 20th அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆன்சரை சொல்றேன்னு சொன்னால் மக்கள் வந்து 19ஆம் அமெண்ட்மெண்ட்டை வந்து எதிர்த்தார்கள். அதாலதான் தங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கொடுத்தார்கள். அதால நாங்க வந்து 20வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தோம் என்ற கருத்தை மிக ஆணத்தரமாக சொல்லுகின்றார். அப்ப மற்றது வந்து 2வது சொல்லுகின்றார் என்று சொன்னா மக்கள் என்று இவர்கள் சொல்வது வந்து ஒரு சிங்கள மக்கள் 2/3 மெஜாரிட்டி கொடுத்தார்கள். அவர்கள் வந்து அந்த மக்களுக்காக நாங்கள் வேலை செய்கின்றோம் என்றதை சொல்லுகிறார்கள். மற்றது 52% இந்த இதை வந்து நாங்கள் ஏன் இன்னும் அட்டாக் பண்ணலண்டா 52% ஆஃப் த பாப்புலேஷன் தமிழ்ஸ் வந்து சவுத்துல இருக்கணுமா. அப்ப 52% இருக்கணுமா, மிச்சமில்லாம தான் நோர்த்ல இருக்கிறேன்னு சொன்னால் இதை பற்றி ஏன் ஒருத்தரும் கதைக்கணும் இல்லையன்றது எனக்கு விளங்கல. என்றால் அவர்கள் சொல்லுகின்ற தமிழ் பாப்புலேஷன் வந்து என்ன மலையக தமிழர்களையும் சேர்த்து அது மலையக தமிழர்கள் இங்க 150-200 வருஷமா சவுத்துல தான் உட்கார்ந்திருக்கணும். ஆகையால அவர்கள் ஒரு காலம் நோத்துல இருந்ததாக சொல்லவில்லை. அதுல இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நாடற்றவர்களாக ஆக்கி போட்டு திரும்பவும் கொண்டு வந்து அந்த பெர்சன்டேஜை வச்சு கொண்டு பின்னுக்கு கீழே இருக்கிறவர்கள் அது 52% அங்க தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்றதே ஒரு மிகவும் ஒரு விதமான ஏமாத்து வித்தை, கேலிக்குரிய வசனம். ஆமா, இதுகள் தான் நாங்க பார்க்கணும். ஆனா இது அவர் முருகானந்தம் சொன்னதுகளும் சரி, அதுகள் சில விஷயங்களை வந்து நாங்கள் கோடிட்டு காட்ட வேணும். அதாவது வந்து அங்க இருக்கின்றது. மற்றது இவர்கள் சொல்லுகின்ற அந்த 2/3 யார் ஓட் பண்ணினார்கள் என்றால் அந்த மேப்பே தெரியும். இலங்கை என்ன தமிழீழத்தின் மேப்பை கிரீனாகவும் மற்ற எல்லாத்தையும் ரெட்டாகவும் இந்த கொத்தபாயா ராஜபக்சே வந்தபோது போட்டு காட்டியிருந்தார்கள். யாரெல்லாம் ஓட் பண்ணியிருந்தார், தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் அந்த மைனாரிட்டி எல்லா குரூப்பும் சேர்த்து சஜித் பிரேமதாசாவுக்கும் கொத்தபாயாவுக்கு வந்து மிச்சம் எல்லாரும் ஓட் பண்ணியிருந்தது. அது மிகவும் தெளிவாக போட்டு காட்டப்பட்டது. அந்த டிவைசிவ்னஸ் வந்து மிகவும் தெளிவாக போட்டு காட்டியிருந்தது. அதால இவர்கள் யாரினுடைய ஓட்டில் வந்தார்கள் என்றது கொத்தபாயாவே எக்ரி பண்ணியிருக்கிறார். அங்க போயிட்டு சொன்னார், நான் சிங்கள மக்களுடைய ஓட்டில் தான் வந்திருக்கின்றேன். இவர் இதே மாதிரித்தான் பிரசிடென்ட் என்ன ஜெயவர்த்தனாமன் சொன்னார், சிங்கள மக்கள் தமிழர்களை நான் கொன்றேன் என்று சொன்னால் சிங்கள மக்கள் சந்தோஷப்படுவார்கள். அதில் நான் அவர்களை கொல்லும் போது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய வாக்கில் தான் நான் வந்திருக்கின்றேன். அவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னால், ஸ்ரீலங்காவை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கள மக்களினுடைய நாடாக தமிழ் மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது அழிக்கும் நாடாகவும் ஒரு ஒக்கிப்பையின் நாடாகவும், அதாவது வந்து ஒரு அப்படியான ஒரு நாடாகவும் தான் நாங்க பார்க்க வேணும். இதுல இவர்கள் சொல்லுகின்ற ஆர்குமெண்ட் வந்து சிங்களீஸ் என்ன ஹிஸ்டரி டெமோக்ரஸியை வச்சு கொண்டு விளையாடுகின்றார்கள். டெமோக்ரஸியை வச்சு கொண்டு விளையாடும் போதுதான் நாங்க சொல்ல வேணும் இவர்கள் யாருடைய வாக்கின்படி வந்தார்கள், யாருடைய வாக்கின்படி இது பண்ணினார்கள். அடுத்தது சொல்ல வேணும் 2015ஆம் ஆண்டு தமிழ் மக்களுடைய வாக்கின் மூலமாகத்தான் அங்கே ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த நல்லாட்சி அரசாங்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்த இதுவும் வந்து அந்த நேரத்திலேயும் இப்படித்தான் தமிழீழம் ஃபுல்லா வந்து இவர் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்துட்டு இருந்தது. அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஹிஸ்டரியையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கின்றோம். சரியா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய கமெண்ட்டை நான் அதுல சொல்லி இருந்தேன். Yeah, that's fine. That's okay. It added weight on to what I was trying to say. Yes, we can. I am not telling that we shouldn't do, but we can underline a lot of things which Darsha has said.
That's what my statement was. இல்ல மற்ற இன்னொரு விஷயமும் நாங்க யோசிக்கணும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு தரம் காணாம போகாம இருந்தால் என்னத்துக்காண்டி LLRC-யை வைத்து காணாத போனவர்களை பற்றி ஆராய்ந்தீர்கள். அதுக்கு பிறகு பர்ணகமா கமிஷனை வச்சு அப்படியா ஒன்றுமே நடக்க இல்லைன்னா என்னத்துக்கு பர்ணகமா கமிஷனை, இது ரெண்டுமே வந்து ராஜபக்சே டைம்ல தான் நடந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் என்று வந்து அதுவே ஒன்றும் செய்யவில்லை, ஒரு தரையும் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை, தாங்கள் பழைய ரிப்போர்ட்டுகளை பார்க்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அது அந்த கமிஷனுக்கு போய் இது சொல்றது கூட எங்களுடைய அகல் ரெடி இல்லை. அந்த விதத்துல வந்து பர்ணகமாவும் வந்து அதுக்கு முதல்ல இருந்து LLRC-யும் வந்து ராஜபக்சே பீரியட்ல தான் செய்யப்பட்டது காணா போனவர்களுக்காக. ஆயால இதுகள் எல்லாத்தையும் பாலித கொடுன மறக்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதுல என்னென்றால் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய என்னென்றால் கண் துடைக்கிறதுக்கு சாஃப்டான பஞ்சை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தான் சரி. ஆனா நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெண்ணத்தால துடைச்சாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மைய தமிழ் மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை இழந்த நாங்கள், புருஷனை பெண்ணை இழந்த நாங்கள், எங்களுக்கு தெரியாது யார் இழந்தது. இதையா சொல்லித்தரோம் மக்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் விஷயத்துக்கு வரோம்னா கன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நான் உங்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு நான் கூகுள்ல போய் பார்த்தேன். 3 islands for sale, private island around Sri Lanka சொல்லி போட்டிருக்கு. கூகுள்ல எல்லாரும் பார்க்கலாம். கூகுள்ல போய் போடுங்க. island for sale in Asia -Ceylon. அதுல என்ன ஸ்ரீலங்காவை விற்க போறாங்களோ இல்லையா 3 ஐலண்ட்களை விற்க போறாங்களோ? இது வந்து 3 ஐலண்டும் வந்து இந்த நெடுந்தீவு, புங்குடுதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் நைனாதீவு விற்க மாட்டாங்க. இல்ல அது விற்கிறது இல்ல. அது 3 டைம் அந்த என்ன ஐலண்ட் ஃபார் சேலண்ட் போட்டதுல போட்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அதை தவிர வேற எங்கேயாவது ஐலண்ட் இருக்கா தெரியல. தீவு இருக்கு, நெடுந்தீவு இருக்கு, மற்றது நைனாதீவு. 3 தான் இப்ப சொல்லப்பட்டது. அதாவது சைனாவுக்கு கொடுக்கப்படுகின்ற. அப்ப அதாலதான் இந்த விஷயம் வந்து நான் நினைக்கின்றேன் அதிகமாக. நான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கல என்றாலும் ஆமா. இதுல 3 தீவு தான் அவர்கள் சைனாவுக்கு கொடுப்பதாக சொன்னது. இது வந்து இந்தியாவை எப்படி என்றாலும் இந்த UNHRC-ல தமிழ்நாட்டினோட ப்ரெஷரை கவுண்ட் பண்றதுக்கும், தமிழ்நாட்டில் இப்ப எலெக்ஷன் வர்றபடியா அந்த கவுண்டரை பண்றதுக்கு இந்த தீவுகளை சைனாவுக்கு கொடுப்போம், உங்களுடைய பாதுகாப்பு இல்லாம போய்விடும், நாங்கள் கொடுத்தால் உங்களுக்கு. ஆனால் அதுல வந்து அந்த அந்த கம்பெனி இப்போ சொல்லி இருக்கின்றதா நாங்கள் வந்து ட்ரேடின் விதமா நாங்கள் இது பண்ணுவோம். ஆனா இங்க வாவே என்ற ஒரு 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 இது என்ன 5G-யை செய்யறதுக்கு சைனா ஃபேம் வந்து இங்க வாவே என்று சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தது. அதை அவர்கள் அப்படியே நிப்பாட்டி விட்டார்கள். இந்த நாடு பிரித்தானியா வாவேக்கு நாங்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுக்க போறதில்லை, சைனா கொடுக்க போறதில்லை, அதுக்குள்ள செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இவர்கள் கொண்டு போய் அங்க என்னத்தை வைத்து என்ன ஸ்பை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்க போன்றார்கள் என்றது இருக்கின்றது. அதில் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு இந்த UNHRC-ன்ற இந்த ரெசல்யூஷனை இல்லாம பண்ணி தாங்கள் இந்த ரெசல்யூஷன்ல இருந்து வெளியேறுவதற்கான வேலைகளைத்தான் நாங்க பார்க்கணும். இதை தமிழ்நாடும் புரிந்து கொள்ள வேணும், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேணும், அதே நேரம் வந்து இந்தியாவும் புரிந்து கொள்ள வேணும். தங்களை ஏமாற்றி தங்களை ஒரு பணைய கைதிகளாக வைத்திருக்கின்ற வேலையை இந்த சின்ன நாடான ஸ்ரீலங்கா செய்து கொண்டிருக்கின்றது என்பது வந்து இந்தியாவுக்கு பெரிய அவமானம். அப்படியான அவமானத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உண்மையில் 1.2 பில்லியன் பீப்புள் இருக்கிறது. என்ன தலையில ஒன்றுமில்லாமலா இருக்கின்றார்கள். என்ற 1.2 பில்லியன் என்ற ஒரு பாப்புலேஷனை வைத்து உலகத்திலேயே சிறந்த நாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்திய குடிமக்கள் தலையில ஒன்றுமில்லாமலா இருக்கின்றார்கள் என்பது வந்து அவர்களுக்கு சரியான ராஜதந்திரிகள் இல்லையா, அல்லது அவர்கள் ஸ்ரீலங்கா என்ற ராஜதந்திரம் இந்தியாவின் ராஜதந்திரம் பார்க்க திறமான ராஜதந்திரமா என்றதை இந்தியாவுதான் டிசைட் பண்ண வேணும். அதனால இதுல வந்து நாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து வருங்காலத்துல வந்து
பயங்கர தமிழ்நாட்டிலே எத்தனையோ கட்டிக்காரர்கள் இருக்கின்றார்கள், அதே மாதிரி கேரளாவில் கட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள், உலகம் ஃபுல்லாக கட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஜீனியஸ் எல்லாம் இருக்கின்றார்கள். இது எப்படி மேனேஜ் பண்ணுவதுன்றது அவருக்கு தெரியும். அதில் இந்தியா எப்படி மேனேஜ் பண்ண போகின்றதுன்றதை பொறுத்துத்தான் இந்தியா ஒரு சர்வதேச வல்லரசு நாடாக வர தகுதி உள்ளதா இல்லையா என்பதை வருங்காலம் தீர்மானிக்கும். என்னன்னு சொன்னால் மணி இதுல முக்கியமான விஷயம் வந்து நான் இந்தியாவின் கட்டித்தனத்தை பற்றி கேட்கறதுக்காக இல்ல. நாங்கள் அறிந்த மட்டும் நல்ல கட்டித்தனமான ஆக்கள் நாடு. அடுத்தது முக்கியமான கருத்து என்னுடைய என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட மக்கள் இருக்கிற நாடுகளே விலை போக வேணும். அங்கிட்ட ஆக்கள் இருக்கிறாங்களே நெடுந்தீவு கொஞ்ச நாளே முன்னுக்கு வீடியோல பார்த்து நெடுந்தீவை காட்டியிருந்தாங்க. அதுல ஒரு தமிழ் டெலிவிஷன் தான் போய் இடங்களை எல்லாம் எடுத்து காட்டினது. எவ்விடம் விலை போறதுக்கு இருக்கிற மாதிரி காய்ச்சாங்க. அப்ப என்ன விலங்கையில என்ன விலை போறது தான் நோட்டீஸ் இந்த அட்வர்ட்டை பார்த்த பொழுது இல்ல அது வந்து அவர்கள் விலை போகின்றது. அந்த வீடியோவை நாங்க இந்த சேனல்லையும் போட்டு காட்டியிருந்தோம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருந்தோம். இன்றைக்கு அப்படி அல் ஜசீராவின் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து என்ன இந்த ரிப்போர்ட்டுகள் இப்படியான பல ரிப்போர்ட்டுகள் வெளியில தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் 1-2 ரிப்போர்ட் இருக்கின்றது. அதுகளையும் நான் காட்டிவிட்டு நான் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கின்றேன். அதுக்கெல்லாம் தம்பித்துறை என்று வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா தம்பித்துறை? அப்படி என்ன கருத்து சொல்றேன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு கருத்தை சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா நான் வந்து நிச்சயமாக இப்ப அடுத்த வீடியோவுக்கு நான் போன்றேன். அடுத்த 2 வீடியோ இருக்கின்றது, அதுகளை காட்டிவிட்டு அம்பிகை அவர்களுடைய வீடியோவுக்கு போகணும். அண்ணன் நான் ஒரு கருத்து சொல்லணும். நிலா சொல்லுங்க. வணக்கம். சாரி, அது நேம் வேறையா இருக்குது, மன்னிச்சுக்கொள்ளுங்க. வணக்கம். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு அப்பட்டமான இல்ல உண்மையான ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும். இந்தியாட்ட வந்து ஒரு மிகப்பெரிய இதிகாச புத்தகங்கள் இல்லைன்னா இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்ல இதிகாச புத்தகங்கள் இருக்கு. அந்த இதிகாசத்துல பாத்தீங்கன்னா அவ வந்து முதலாவது நாட்டை கேப்பினம், பிறகு வந்து ஒரு 5 ஊரை கேப்பினம், 5 வீட்டை கேப்பினம், பிறகு ஒரு வீட்டை கேப்பினம். அந்த ஒரு வீடும் கொடுக்காத ஒரு கட்டத்துலதான் அவ சண்டைக்கு ரெடி ஆகுறது. நீங்க அவன் இதிகாச புத்தகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மனநிலை தான் இந்தியாண்ட மனநிலை விளங்குதா அவங்களுக்கு. அப்ப நீங்கள் இப்ப கேட்கறதுகள் எல்லாம் வந்து இப்ப நீங்க கதைக்கிறதுகள் எல்லாம் இவருக்கு அறிவு இல்லையா நீங்க கதைக்கிறது எல்லாம் அந்த அந்த அறிவியல் வந்து அப்படித்தான் இருக்கும். அவன் வந்து அந்த எண்டு வரைக்கும் வருவினான். அப்படின்னா இந்த ஒரு உயிரியல் தத்துவம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு மூக்கு முட்டை வர மட்டும் குழந்தைய தூக்கி பிடிச்சோன்னு இருப்பா, அம்மா தூக்கி கொண்டிருப்பா, விரட்டும் பிள்ளைய காப்பாத்தோணும். என்ன செய்வாண்டா, மூக்குக்கு கிட்ட தண்ணி வந்து மூக்குக்குள்ள போற சிச்சுவேஷன் வரும்போது தப்பண்டு குழந்தைய கீழே போட்டுட்டு தான் ஏறி நிப்பா. இது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர். அது யாருக்கும் பொருந்தும், அந்த உயிரியல் பொருத்தம் யாருக்கும் பொருந்தும், அது நாடுகளுக்கும் பொருந்தும். இப்ப வந்து அவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் கொண்டிருப்பின, மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சொல்லி, சரிதானே? ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்குன்னு சொல்லுவேன் தானே. அந்த எல்லைக்கோட்டுக்கு வரும்போது ஒரு இரத்த கலர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதை வந்து எங்கட தமிழ் தலைவர்கள் புரிந்திருக்கிறார்களா என்றதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தமிழ் தலைவரும் இன்னைக்கு பாருங்க, ஒரு போராட்டம் மாமங்கல பிள்ளையார் கோயில்ல நடக்குது மட்டக்களப்பில, இன்னொரு போராட்டம் பொத்துவில்ல அரேஞ்ச் பண்ணப்படுது. அந்த பொத்துவில்ல அரேஞ்ச் பண்ணப்பட்ட போராட்டம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேரிட்ட தான் இருந்திருக்கு. அது எப்படி போலீஸுக்கு போய் அவ வந்து அரசு வாரண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னடி இது நடந்தது? அப்ப எங்களுக்குள்ளேயே என்ன நடக்குது? அது சில போராட்டங்கள் மக்கள் செய்யும் போது அது வந்து வெளியில பப்ளிக்கு தெரியக்கூடாது. ஒரு திட்டமிட்டு ஒரு 5 பேரோ 10 பேருக்குள்ளேயே அந்த கருத்துக்கள் வச்சு செய்திருக்க வேண்டும். அந்த கருத்துக்களா இதுதான் இப்ப அங்க இருக்கிற பிரச்சனையே. அதாவது இல்லையம்மா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கின்ற சொன்னா, எங்களுக்குள்ளேயே அவர்கள் வந்து தங்களுடைய விதைகளை விதைத்து விட்டு இருக்கின்றார்கள். அதாவது வந்து கணக்க we are all surrounded by இப்ப இந்த அளவு ஆர்மியும் 300,000 ஆர்மி இருக்குண்டா இல்ல அப்படி இல்ல ஐயா அது இல்ல. அதை நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க சொல்லிக் கொள்றது.
அவை போட்டிருக்கிறேன் அவை போட்டிருக்கிறோம்னு நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற எதிரிகளை அடையாளம் காணும். எங்களுக்குள்ள இருக்கின்ற எதிரிகள் வந்து அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள்கிட்ட இருந்து இப்ப 12,000 பீப்புளை வந்து ரிலீஸ் பண்ணி இருக்கணும்டா அவ என்ன டேர்ம்ஸ்ல ரிலீஸ் பண்ணி இருக்கணும். இன்றைக்கும் அவர்கள் கண்காணிப்புக்குள்ளதான் இருந்து கொண்டிருக்கணும். அந்த கண்காணிப்புக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து எங்களுக்குள்ள வாழ்ந்தாடும் கூட அவர்கள் வந்து என்ன டேர்ம்ஸ்ல வந்து வெளியில வந்திருக்கணும்ன்றது எங்களுக்கு எவருக்குமே தெரியாது. அவர்களை யார் ஹேண்டில் பண்ணினோம்ன்றதும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு காலத்துல வந்து அந்த அவர்களை வந்து நாங்கள் சொல்லி இருப்போம். அவர்கள் வந்து இந்த இடத்துல நின்றவர்கள், இந்த பெரிய பதவியில இருந்தவர்கள், இந்த போராட்டங்களை செய்தவர்கள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அவர்களை பிடித்து கொண்டே வைத்திருந்தோம். உண்மையில் வந்து அங்கே அது மாற்றம் அடையாதவர்களை வந்து அவர்கள் வழியிலேயே விடே இல்லை. காசை வேண்டி போட்டு கொஞ்சம் பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதை தவிர மற்ற உண்மையான போராளிகள், உண்மையாக நாட்டுக்காக இது பண்ணினவர்கள் எவரையும் வெளியிட விடவில்லை. அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் வெளியிட விட இல்லை. ஆனா வந்து அதுக்குள்ள கொஞ்சம் பேரை பிடித்து நான் இதுல ஒரு 1 செகண்ட் கேட்பேன். என்ன பொறுத்தவரையில நான் எவிடன்ஸ் இல்லாத விஷயங்களை நான் சொல்றதுக்கு விரும்பல. ரைட் தானே? எவிடன்ஸ் இல்லாதது விடையிலையோ விட்டதோன்றதெல்லாம் நான் கதைக்கிறேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீங்க சொன்ன அதே கருத்துல தான், அதாவது இன்றைக்கு எங்கட மக்கள் சார்ந்து தமிழ் தேசத்தில இருந்து, அதாவது இப்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்ப நாங்கள் ஒரு எங்கட நோக்கு நிலையில இருந்து பார்க்கக்குள்ள நாங்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு இல்லைன்னு நாங்க போராடுறோம். அது எங்களுக்கு உரிமை இருக்கு. என்னன்னா, நான் ஒரு தமிழனா இருக்கிறபடியா நான் சொல்லுவேன், நான் என் உரிமைக்கு போராடினேன். ஆனால் இன்னொரு அரசாங்கம் அவன் சொல்றான் என்ன, நீ பயங்கரவாதி. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில நாங்கள் அந்த பேரை பப்ளிக்ல சொல்லிக்கொண்டு தமிழீழத்துல வந்து எங்களால உலாவ முடியுதுன்னா நாங்கள் ஆட்டியாக்களா இருப்போம்ன்றதை நாங்க திங்க் பண்ண வேணும், யோசிக்க வேணும். அதை விட்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்ப நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு, நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றேன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கோ இல்ல ஒரு ஆளை வந்து நாங்க கேப்சர் பண்ணணும்னா அவைக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நடப்போம். அவைக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாத்தான் அவைகள் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தருவினம் இல்ல சொல்லுவினம். விளங்குதானே? நாங்கள் பலரோட எதிர்க்கிறோம் என்று சொன்னா, நாங்கள் சில கருத்துக்களை நேரடியா சொல்றோம் என்று சொன்னா எங்களுக்கு கூட எதிரியல் வரியினம் என்று சொன்னா, நான் வந்து எனக்காக போராடி இல்லை. இல்ல தமிழ் மக்கள் சார்ந்து போராடுறவர்கள் தங்களுக்காக சுயநலத்துக்காக போராடவில்லை. அப்போ ஒரு இனத்துக்காக போராடுற மக்கள் ஏன் பலரையும் அனுசரிக்க வேணும்? அவருக்கும் ஆம்போடு இவருக்கும் ஆம்போடு, அவரையும் நோகடிக்காத இவரை ஏன் நோகடிக்க கூடாது? தவறு பண்ணும்போது நாங்க ஏன் கேள்வி கேட்க கூடாது? தவறு பண்ணாதவர்களை நாங்க கேள்வி கேட்கல, தவறு பண்ணுறவர்களைத்தானே கேள்வி கேட்கிறோம். தவறு பண்றவர்களை கேள்வி கேட்பதன் ஊடாக அவர்களை மட்டம் தட்ட போகிறோமா? இல்ல, அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளணும், இல்ல தங்களை திருத்திக் கொள்ளணும். விளங்குதா? அப்ப இந்த பொத்துவில் போராட்டம் இன்றைக்கு ஒருதருக்கும் தெரியாம நடந்திருக்க வேண்டிய போராட்டம் எவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு போனது, என்னன்னு இந்த பொலிசுக்கு போனது என்னன்னு சொன்னாமா, அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது வந்து நாங்கள் இப்ப புலனாய்வு ஆளர்களால வந்து இதுக்குத்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவினோம். முந்தைய எனக்கு ஒரு ஆள் சொன்னது என்னன்னு சொன்னால், அது அந்த காலத்துல வந்து அந்த செகண்ட் இன் கமாண்டாக சீக்ரெட் சர்வீஸுக்கு இருந்தவர் வந்து என்னட்ட கேட்ட கேள்விக்கு பிறகுதான் எனக்கு விளங்கினது. என்னன்னு சொன்னா, அவர் கேட்டார், 1980 வந்து எத்தனை தமிழ் புலனாய்வு ஆளர்கள் வந்து இலங்கை எங்களுடைய அரசாங்கத்துக்கு வேலை செய்தவை என்று. கிட்டத்தட்ட புலனாய்வாளர்கள் என்று சொன்னால் எல்லாரும் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்க போய் செக்யூரிட்டி இது செய்து கொண்டு நிற்கிறார்கள் இல்லை. கடைக்காரனாயும் இருப்பான், வேறு ஆளாயும் இருப்பான், எல்லாமே இருக்கும். விளங்குதா? அப்படி இருந்தது கிட்டத்தட்ட 50,000 பேர் தமிழாக்கள் இருந்திருக்கிறார். அப்ப அவர் எல்லாரும் இப்ப விடுதலை புலிகள் வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி போட்டு வீட்டை ஓட்டினமான்னு அடுத்த கேள்வியை கேட்டார். தெரியும், எல்லாரும் பேக் பண்ணி போட்டு வீட்டை ஓட்டினமா என்றா விட்ட. அதுல கொஞ்சம் பேரை வந்து விடுதலை புலிகள் சுட்டார்கள், இயக்கங்கள் சுட்டுதென்றா அது வேற விஷயம். அதை தவிர அதிகமானவர்கள் தொடர்ந்தும் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். நாங்கள் இன்னொரு மிக மோசமான விஷயம் வந்து 1962க்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்திய அரசு இலங்கை அரசு எடுத்தோம்னு சொன்னா அவங்களோட பழமையான கட்சி வந்து யுஎம்பி, அடுத்தது வந்து SLP. இந்த 2 கட்சியும் அவங்க தகவல் வச்சுட்டாங்க. என்ன பொரணமுகன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷாக்கள் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க.
மக்கள் ஜனநாயக கட்சி, மக்கள் ஜனசா கட்சின்னு சொல்லி யூஎம்பி வந்து வேறொரு பேர் எடுத்துட்டு. ஆனால் தமிழாக்களை பாருங்க, இந்த அளவு தோல்விக்கு பிறகு, நாங்கள் பட்டு மோசமான தோல்விகள் எல்லாம் சந்திச்சதுக்கு பிறகும் இன்றைக்கு அதே தமிழரசு கட்சி, அதே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இந்த ரெண்டு கட்சியும் தான், இந்த ரெண்டு கட்சியில இருந்தவர்களும் தான் இந்த சிங்கள குடியேற்றங்களுக்கெல்லாம் வழிகோலி விட்டவர். ஒரு 1949 முதல் ஜிஜி பொன்னம்பலம் எப்போது சிங்கள அரசோட இணைந்து கொண்டாரோ அண்டையில இருந்து சிங்கள அரசாங்கத்தோட ஒத்தோடினா வேலையை தான் செய்தார். கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் சிங்கள குடியேற்றப்பட்டதுக்கு இந்த தமிழரசு கட்சியும் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் காரணம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த கட்சியில இருந்து வந்தாக்களை, இல்ல அதே பேரை சொல்ற கட்சிகளை வந்து ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்க நிக்கிறோம்? உண்மையாக இந்த தமிழ் மக்கள் எங்க நிக்கணும்? அப்ப இப்படியான ஒரு தமிழ் மக்கள் தொலைவுகள்ல இருந்து இந்த சாத்விக 1962 பிறகு ஒரு நீண்ட சாத்விக போராட்டத்தை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறதும், ஒரு நாளைக்கு கருப்பு கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிறதும், இது இல்ல தமிழ் மக்களுக்கான போராட்டம். இது செய்யற தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. தந்தை செல்வா அங்க இருந்தார்ன்றது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க டாபிக்ல வழியில போய் கொண்டிருக்கிறோம். நாங்க இந்தியன் டாபிக் என்ன? இந்தியன் டாபிக் வந்து ஐநா மனித உரிமை போராட்ட கூட்டத்தொடர் வலுக்கும் உண்ணாவிரத தடுப்பு போராட்டங்கள் நாடுகள் மனம் மாறுமான்றதுதான் இன்றைக்கு டாபிக். நாடுகள் இதுல வந்து ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா ஐயா, ஓப்பனா சொல்ல போனால் யுஎன்ன்றது வந்து ஐயா அது அரசு. அந்த அரசுகள் வந்து மனம் மாறுமான்னு கேட்கறது வந்து நடக்க போற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் மக்கள் இந்த போராட்டத்தை செய்யாம விடக்கூடாது. இல்ல, அதுதான் மனமாற்றங்களை கொண்டு வருவதற்காகத்தான் தொடர்ந்து போராட்டங்களை செய்து மனமாற்றங்களை கொண்டு வர்றதுன்றது நாங்கள் வேணுமெண்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம் மனமாற்றத்தை கொண்டு வருமெண்டு. ஆனால் அது மனமாற்றங்கள் என்று சொல்லுகின்றது வந்து எங்களுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கின்றதால மனம் மாறாமல் இருக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கின்ற ஒன்று, இப்ப பாலின கோயினா இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்து போட்டதே காரணமே எப்படி பொய்களை சொல்லி உலக நாடுகள் எல்லாரையும் ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள், எஞ்சி ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதை சொல்லி அதை எப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்றதை நீங்க அந்த ப்ரோக்ராம்ல இருக்க பனம்பழம் விழுதுன்னு இருக்கு கதை கேள்விப்பட்டுக்கிறீங்க தானே? காகம் இருக்க பனம்பழம் விழுது சரிதானே? அது ஏதோச்சியா இருந்தது, ரைட்? அது பனம்பழம் விழுந்தது. அதுதான் அதுக்காக போராட வேண்டாம் என்று யாருமே சொல்லல. போராட்டத்தை கொச்சப்படுத்தவும் இல்லை, அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் இப்படி செய்கிறதால இது மாற்றம் நடக்கும் என்று நாங்க நம்புவோம் என்றா சரிதானே? நாங்கள் நம்ப ஆரம்பிச்சோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த போராட்டத்தை நோக்கி நகர மாட்டோம். இது மக்கள் போராட்டங்களை இல்ல மக்கள் எழுச்சிகளை வந்து ஒரு முடக்கிற செயற்பாடா போகும்ன்றதான் என்னுடைய கருத்து. ஏனென்று நிச்சயமா அது வந்து நாங்கள் போராட வேணும், தொடர்ந்து போராட வேணும். இது எந்த ஒரு மாற்றத்தையும் டெஃபினெட்லி உருவாக்க போறது இல்ல சரிதானே? இந்த உண்ணாவிரத போராட்டங்களோ இல்ல வந்து இதோ. ஆனால் இந்த மக்கள் போராட தயாராக இருக்கிறார்கள்ன்றதை இந்த உலக நாடுகள் பார்த்து கொண்டு இருக்கும். உலக நாடுகளுக்கு எப்ப தங்களுக்கு ஒரு தேவை வரும்போது, உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணப்படுத்தியே சொல்றேன், 1940 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்ன்ற ஒரு நிலவரம் உருவாக ஏன்னா அங்க செகண்ட் வேர்ல்ட் வார் தொடங்கிட்டு தே நீட் சம், இங்க வந்து அவைகளுக்கு படைகள் தேவைப்படுது. அப்ப இந்தியாவில வந்து பகத்சிங் இந்த தலைமையில இன்னொரு இதுவும் ஸ்ரீ சந்திரபோஸ் என்ற தலைமையிலே வந்து அங்க போராட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அங்க படையை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு பிரித்தானியாவுக்கு காணாது. சோ அப்ப அவர்கள் காந்தி என்ற ஒரு ஆளை கொண்டு வந்து டப்பண்ட அவற்றை முகத்தை காட்டி அஹிம்சையால நாங்கள் சுதந்திரம் கொடுக்கினேன். அப்ப இந்த உலக நாடுகள் தங்களுக்கு தேவை வரும்போது இந்த முகத்தை தூக்கி போட்டு இந்த போராட்டங்களால எங்களுக்கு சுதந்திரம் தந்ததாக அறிவிக்கலாம். அது இல்லையன்னு நான் சொல்லல. அதுக்காக இதாலதான் இது கிடைச்சது நாங்க உறுதிப்படுத்த முடியாது. இல்ல இதால எங்களோட கருத்துக்கள் இல்ல இந்த நாடுகள் மாறினது என்று சொல்ல முடியாது. நிச்சயமா நாங்கள் அதிலேயும் கருத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப வந்து நான் சில காணொளிகளை போட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போன்றது என்பதையும் நாங்கள் பார்ப்போம். Subscribe to our YouTube channel and press the bell icon to get. But also a little bit about the.
Subscribe to our YouTube channel and press the bell icon to get the latest updates. In this edition of Global Print, I would like to take you to Sri Lanka and talk to you not just about the very important India-Sri Lanka relationship, but also a little bit about the politics behind the UN Human Rights Council in Geneva and the vote on Sri Lanka's human rights record. But before that, dear viewer, I'd like to make an appeal to you. Please do subscribe and pay just a little bit for the Print's fair, non-partisan and unhyphenated journalism. You know that we have been bringing you the best videos, the best news stories across these several months of the pandemic. So do help us, do continue to support us. The links both for a domestic audience as well as for an international subscriber are in the description of this video. And we hope that you will press on those links. So back to my column, Global Print, in which I talk about the very important India-Sri Lanka relationship and connect it with the domestic politics inside India. Now, just to recap, a few days ago, the Tripura Chief Minister Biplab Deb, and he's, as you know, he's from the BJP, he made some comments in which he quoted the Home Minister Amit Shah from 2 years ago. At the time, Amit Shah was also the BJP party president. And he talked about how Mr. Shah, on a trip to Tripura at the time, had said that the BJP is, that the BJP is doing so well and that it will soon make governments in neighboring states like in Nepal and Sri Lanka. Now that caused a bit of a furor, predictably, in these countries, both in Nepal and Sri Lanka. The Nepalese government complained, and the Ministry of External Affairs officials received phone calls. Politicians in Nepal have come out very strongly against the Indians interfering, within quotes, in Nepalese politics. In Sri Lanka as well, the election commissioner has sort of, has made a more muted comment in which he said that it's not very easy for foreign parties, for foreign political parties to come inside and set up camp in Sri Lanka, and that they have to sort of have a venture with a local group or with local Sri Lankans. Now, that is one part of the story. I think there was a lot of concern inside the BJP and especially inside the RSS, which has been expanding its influence in India's neighborhood. We know already that in Nepal, for example, the RSS has a very strong presence and a very big following, and has also wanted to do the same in other countries, especially in Sri Lanka, where they want to make this key link between Buddhism and, as you know, centuries ago, the big story or the big legend is that Ashoka the Great, his daughter Sangamitra, is the one that carried Buddhism from India to Sri Lanka. So that very ancient tie, now the RSS is believed to want to revamp and to connect the two countries much more closely. Now, these comments by Biplab Deb predictably caused a bit of a furor, like I said, in these countries, as a result of which several RSS officials in charge of the Northeast called the Tripura Chief Minister and told him to sort of lie low for a bit. As we know that the relationship between India and Sri Lanka has not been very good lately. What happened at the end of January was that the Sri Lankan government unilaterally cancelled the development of a port in Colombo, the East Colombo Terminal. That's what it's called exactly. Now, India and Japan had signed an agreement with Sri Lanka in 2019 to develop this terminal in the Colombo port. But towards the end of January, the Sri Lankan government, which is led by the two Rajapaksa brothers, the one brother, Gotabaya Rajapaksa, is the president of Sri Lanka. His brother, Mahinda Rajapaksa, is the prime minister of Sri Lanka. Now, these two brothers, the Rajapaksa brothers, are believed to be very close to India. And especially they were given the red carpet treatment when they won their election in October of 2019. When they came to India, Prime Minister Modi welcomed them with open arms. There was a lot of bonhomie, a lot of cheer. And all of 2020, of course, was given over to the pandemic. So what happened in this past 15 months or so? How has the relationship between India and Sri Lanka undergone such a difficult and this very unseemly overhaul,
that the government had to cancel this port terminal contract. Now, there's a lot of speculation, as you can imagine, why this happened. On top of the agenda of those rumors is that the Chinese played a big role in the cancellation of the contract. Now, another terminal in the Colombo port is being developed by the Chinese. The Chinese have given large sums of money on loan to the Sri Lankans. In Hambantota, which is the constituency of Mahinda Rajapaksa, which is in the deep south in Sri Lanka, the Chinese have built some years ago this big port. In fact, they built an airport. Very few planes, just a handful of planes even fly into that airport. So it's a bit of a white elephant, a very beautiful white elephant, but nonetheless, it is something that's not being used at all. Even the Hambantota port, which was supposed to attract a lot of business with a lot of sort of cargo ships docking, that hasn't happened. Having said that, the Chinese have established a very strong presence in Sri Lanka. Now, so you saw the first indication of that is that they pressurized, or allegedly pressurized, the Sri Lankan government to cancel the government, to cancel the contract with India. A second thing that followed very quickly was that there are 3 islands off the coast of Jaffna in the north. And if you look at the map, there is a sliver of sea that separates the Tamil Nadu coast from Jaffna, which is the northern part of Sri Lanka. And there are these 3 very small islands off the coast of Jaffna. Now, the Sri Lankans, it is believed, have given these 3 islands over to a Chinese company to set up an energy project. Now, this is making the Indians see red, because this is not just an ordinary thing for the Chinese to produce some sort of energy, whether it's sort of solar energy or wind or something. This is a security issue as far as the Indians are concerned. The Tamil Nadu coastline is only about 50 kilometers away from one of those islands. And the Indian government has noted this and taken it very seriously. None other than External Affairs Minister Jaishankar. He was there in Sri Lanka in January. As I told you before, the Rajapaksa brothers had visited before the pandemic. And this very close relationship is now on the rocks. So what is going to happen? Let me give you one other fact. At the Human Rights Council in Geneva, the Sri Lanka's human rights record is coming up for review. Now, the world is going to vote on this. How is India going to vote? Remember that in 2009, when the civil war inside Sri Lanka was in its final stages, and the Sri Lanka army, not caring about the hundreds and thousands of human rights violations that they had committed along the way, the Indian government kept very, very quiet at the time. Prime Minister Manmohan Singh was the Prime Minister. The UPA was in power. Then National Security Advisor Shiv Shankar Menon. Before that, he was Foreign Secretary. He has also been a former High Commissioner to Sri Lanka. So at the time in 2009, the Indian government held its nose and allowed the Sri Lankan army to end the war, to take it to its logical conclusion and shut its eyes and ears to the human rights violations that took place. Not just was the LTT leader Prabhakaran killed, but his very young son was also killed by the Sri Lankan army. Now, at the time in 2009, this had caused a big furor, a big stir all across the world. The Indian government was also deeply unhappy, but they kept quiet. They held their breaths, they held their silence. And 10 years later, 11 years later, this is how the Sri Lankans are behaving, which is cancelling a contract, which is a legitimate contract, going back on their word. And now they want India's support at the Human Rights Council in Geneva on the human rights record. How is India going to vote? Is it going to vote in favor of Sri Lanka? Is it going to abstain? Or is it going to vote against and along the rest of the world? Just a little bit more of history. I just told you that the war ended in 2009, but in 2010, the Indian government voted along with Sri Lanka and against the rest of the Western world on the human rights record. So basically, the Indian government bailed out Sri Lanka. Some years later, in 2014, it abstained on that. In this particular case, the jury is out. Should India vote alongside Sri Lanka? Should it vote against it? I think there is a lot of
concern both inside Sri Lanka, which wants India to vote in favor of the Sri Lankan government, but nobody knows right now what the Indian government is going to do. So we will follow this story, of course, as it unfolds. Meanwhile, do read my column, Global Print. We are going to bring another video. Our next story is from Sri Lanka. The land of serendipity is facing global scrutiny over human rights violations. The ongoing UNHRC session has put the spotlight on war crimes in Sri Lanka. Colombo is looking for support. A total of 18 countries have pledged to speak on its behalf. India faces the dilemma of picking a side. Let's tell you what's happening. It began exactly a month back. On the 27th of January, the United Nations Human Rights Commissioner, Michelle Bachelet, came up with this report. It warned that Sri Lanka is at the heightened risk of human rights violations being repeated. It spoke about increasing militarization of governmental functions, ethno-nationalist rhetoric, intimidation of civil society, and obstruction of justice for those on trial for war crimes. Now, this month, the UN Human Rights Council kick-started its 46th session. On Wednesday, this report was raised. The Commissioner spoke about the failure to ensure justice for victims of armed conflict by successive governments in Sri Lanka. Listen to this. President, this is a key juncture for the Council's engagement with Sri Lanka. As my report A/HRC/46/20 indicates, nearly 12 years after the end of the armed conflict, domestic initiatives have repeatedly failed to ensure justice for victims and promote reconciliation. Despite commitments made in 2015, the current government, like its predecessor, has failed to pursue genuine truth-seeking or accountability processes. Sri Lanka wasted no time in responding. Dinesh Gunawardene, the Foreign Minister of Sri Lanka, said the report was politically motivated and that his country was being subjected to quote-unquote unprecedented propaganda campaign. Trajectory that has emerged with regard to the recommendations and conclusions reflects the preconceived, politicized and prejudicial agenda which certain elements have relentlessly pursued against Sri Lanka. These recommendations are based on ill-founded allegations. Sri Lanka categorically rejects the conclusions and recommendations in the High Commissioner's report. This was followed by statements from several UNHRC members. America slammed Sri Lanka for marginalizing minorities. Pakistan said Sri Lanka had been a victim of terrorism. China said Colombo had always protected human rights. Imagine that certificate coming from China. Iran, the Maldives, Egypt and a host of other countries took turns to speak on the matter. Last we checked, a total of 18 countries had pledged support to Sri Lanka. Does the list include India? Before we tell you India's stance, you must know this. Colombo has been trying to get Delhi on its side. According to reports, the Sri Lankan president recently wrote to Prime Minister Narendra Modi seeking support to back a possible UNHRC resolution against his country. He doesn't want a repeat of the past. Similar resolutions have been raised in the past, and New Delhi voted against Sri Lanka in the year 2012 and abstained in 2014. What about this time? Well, India has not really made it stand clear. India's representative to the United Nations, Indra Mani Pandey, has taken a balanced approach so far. In his address, he said New Delhi supports Sri Lanka's unity and territorial integrity, but it is also committed to the rights of the Tamil community, along with justice, peace and dignity. India's consistent position rests on two pillars: support for Sri Lanka's unity and territorial integrity, and abiding commitment to aspirations of the Tamils of Sri Lanka for equality, justice, peace and dignity. These are not either-or choices.
we believe that respecting the rights of the Tamil community, including through meaningful devolution, contributes directly to the unity and integrity of Sri Lanka. Therefore, we advocate that delivering on the legitimate aspirations of the Tamil community is in the best interest of Sri Lanka. We call upon Sri Lanka to take necessary steps for addressing such aspirations, including through the process of reconciliation and full implementation of the 13th Amendment to the Constitution of Sri Lanka. This was a very carefully crafted statement, keeping the current geopolitical realities in mind. Like we've been reporting, Sri Lanka has been swaying to Chinese tunes again. Last month, it scrapped some terms of a trilateral agreement to develop a terminal at the Colombo port. It is currently renegotiating the terms of agreement with India and Japan. At the same time, it is welcoming Chinese investments. A Chinese company has won the contract to set up a hybrid wind and solar energy project, one that is quite close to Indian borders. This project is being built off the northern Jaffna Peninsula, barely 50 kilometers away from the Tamil Nadu coast. Then Colombo rolled out a red carpet for the Prime Minister of Pakistan, giving Imran Khan another platform to target India on Kashmir. And after all of this, Colombo expects New Delhi to speak on its behalf. We'll have to wait and see which way the chips fall. After all, geopolitics is not a zero-sum game. WION is now... வணக்கம். இந்த 2 ரிப்போர்ட்டையும் பார்த்திருப்பீர்கள். இந்த 2 ரிப்போர்ட்ல இருந்தும் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்தியாவிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்? மதில் பூனையாக எதிர்பார்க்கின்றீர்களா அல்லது கருத்து சொல்றேன் ப்ளீஸ். அண்ணே இன்னும் ஒரு 5-6 மாசத்துக்கு இப்படித்தான் கலைப்பினோம். நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம். கடைசியா விளங்கி கொள்ளுவினம் அப்படி என்று சொன்னால், ஓஹோ இந்திய அரசு என்னண்டா இலங்கை அரசு எங்களை அழிக்கத்தான் போறாங்க என்று ரியலைஸ் பண்ணும் போதுதான் அவ பட்டு சந்திர வேகத்துல வருவினம். நாங்கள் இந்தாங்க காப்பாற்றோம் உங்களை என்று சொல்லிக்கொண்டு. ஆனா எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்னன்னு சொன்னா, இப்படி இவங்கள் வரும்போது இந்த உண்மை சொல்ல போனா ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஈழத்துல எந்த விதமான போராட்டத்துக்கும் அவர்கள் தயாராக இல்லை. அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். எங்கட மக்கள் போராட போயினமெண்டு யாராவது இங்க கொடி பிடிச்சினமென்று சொன்னா அது பொய் கதை. அது இருக்கிற எங்கட மக்களையும் அழிக்கிற ஒரு பேக்காற்ற கதை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப எங்கட மக்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம்ன்றதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சவால். இதுக்குள்ள நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இந்த எங்கட மக்களுக்கு எப்படி நாங்க பாதுகாப்பை உருவாக்க போறோம் என்றதான் முக்கியம். இன்றைக்கு இந்த எந்த கதையும் இல்லாம ஐக்கியம் தமிழ் இலங்கையில இருக்கிற அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் காதை பத்தி கொடுத்துட்டு ஒண்டா நில்லு, அவர் அப்படி இவர் இப்படின்னு கதை தேவையில்லை, நீங்க எல்லாருமே தவறு பண்ணினாக்கள் தான், ஒருத்தருக்கு நீங்க நியாயம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி என்னைக்கு இந்த மக்களுக்கு பேசினமோ, புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் பேச தொடங்கினமோ, அன்றைக்கு அங்க அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை ஒரு தலைமையை உருவாக்கலாம். அந்த தலைமை உருவாகிச்சுதுன்னு சொன்னா இந்தியா நிச்சயமா போகும் இலங்கைக்குள்ள. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா கட்டாயம் இலங்கைக்குள்ள போகும். அப்படி போகைக்குள்ள ஒரு சண்டை உண்டு. அதாவது சும்மா போகாது. இப்ப நீங்க நிக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு அங்கி உடனே போய் நிக்க போறேன்னு போக மாட்டான். எப்படி என்று சொன்னா, இந்த கொதிநீட கூட இந்த போராட்டங்கள் கூட இந்த இலங்கை மீதான அழுத்தங்கள் கூட அந்த அழுத்தங்களின் பலனாக பலிக்கட ஆக போறது இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் தான். இந்த தமிழ் மக்கள் பலிக்கட ஆகும் போது உங்களுக்கு தெரியும் சைப்ரஸ்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா, துருக்கிய ராணுவம் நேர போய் சைப்ரஸ்ல நின்றாங்க. 74ஆம் ஆண்டு போனவங்க இந்த வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நொடியிலும் அங்க நிக்கிறாங்க, துருக்கி மக்களை பாதுகாக்க போறாங்க. இதே சிச்சுவேஷன்ல இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ள ரங்கு என்னன்னு சொன்னா, ஈழத்தமிழர்களை பாதுகாக்க போறேன்னு தான் ரங்குவான். சரிதானே? அப்படி ரங்கிப்பட்டு அவன் பெர்மனண்டா நிக்க முடியாது. உங்களுக்கு வடிவா தெரியுமா? பெர்மனண்டா நிக்க மாட்டான். ஆனா அதுக்கிடையில நாங்கள் எங்கட அரசுகள் இல்லைன்னா எங்கட தமிழ் மக்கள் தலைவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகிகளாக இல்ல தமிழ் தலைவர்களாக இருக்க வேணும். ரெண்டாத்தான் நாங்கள் எங்கட உரிமைகளா வைத்திருந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லையா இந்தியா என்ன செய்யும்னு சொன்னா, தனக்கு நல்ல வடிவா முதுக குனிஞ்சு கொடுக்குற ஆக்களை அங்க ஒரு தலைமைத்துவத்தை அமர்த்தி போட்டு சேர்ந்துடுவாங்க.
அப்ப நாங்கள் அவைகளுக்கு அடிமையா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்ப இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இதுக்குத்தான் இந்த மக்களை நாங்க ஒன்றிணைக்க வேணும், சரியான அரசியல்வாதிகளை ஒன்றிணைக்க வேணும், சரியான தலைவர்களை நாங்கள் கொண்டு வர வேணும். ஆனால் யார் நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, அங்கு ஒரு அழிவு வரப்போறது யாரும் தடுக்கலாது. ஏன்னா இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு கொதிநிலைக்கு வந்துட்டுது. இன்னைக்கு வெற்றி பெற்ற ஒருவர் இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வெற்றி வாதத்துல நின்றுதான் கிடைக்கிறேன். அப்ப அந்த வெற்றி வாதம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னா அது அழிவில தான் போய் முடியும். தன்னையும் அழிச்சு தன் இனம் சார்ந்தவர்களையும் அழிச்சிடும். சரிதானே? அப்ப இந்த வெற்றி வாதம் என்ன நிலையில தான் இந்த சிங்கள ராணுவம் நிக்குது, சிங்கள அரசு இருக்குது. அப்ப அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் நம்புறார்கள் அப்படின்னா சைனா இருக்குது, சைனா தங்களை பார்த்து கொள்ளும். ஆனா இந்த சைனா ஒரு நாளும் பார்த்து கொள்ளாது. சைனா ஒரு கட்டத்துல கைவிட்டுடுவினம். அப்ப என்னன்னா இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கொதி நிலையில இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நிச்சயமா அரங்கத்தான் போயினோம். இதுல எங்கட மக்கள் அழியத்தான் போயினோம். இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ண போறோம். ஒவ்வொரு தமிழ் மக்களும், ஒவ்வொரு தமிழர்களும் இது பற்றி சிந்திக்க தொடங்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. இப்ப ஏன்னா அந்த பாருங்க படிமுறையா வளர்ந்து கொண்டிருக்கு இந்த போராட்டங்கள். நீங்க பாருங்க, இவ்வளவு காலமும் தான் UNHR வந்தது, இவ்வளவு காலமும் தான் இந்த உரிமைகளுக்காக நாங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 12 வருஷமா நடந்து கொண்டிருக்கோம். ஆனா இப்ப சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அந்த மாற்றத்திலிருந்து நாங்க ஒரு புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஏன் இப்படி மாறுது, இதுக்கான காரணம் என்ன? அப்ப இதுல ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகுது. அப்ப நாங்கள் எப்படி இது எங்களை மாத்திக்கொள்ளணும் என்று சொல்லி நாங்க கதை கொடுத்துருவோம். நாங்க பழையபடி ஒரே பழங்கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இந்த வரலாறு பழங்கதையை கதைக்கிறது எப்படின்னு சொன்னா அதை ஒத்து நோக்குறதுக்கு கதைக்கலாம், அதுல இருந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்றதுக்கு கதைக்கலாம். அதை விட்டு மிக்க நன்றி அம்மா. நீங்கள் கொடுத்த குறிப்பிட்ட கருத்து நான் ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்க பார்க்கிறேன். அடுத்தது டாக்டர் ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லுங்க. இது இந்தியாவினுடைய இப்ப இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த ரிப்போர்ட்லயே மிக ஆழமான கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இடத்துல மதில் புனையா இருக்கிறது சரியா என்னன்னு சொன்னா, நீங்க உலகத்தினுடைய இந்தியாவை பொறுத்தமல்ல உலகத்தினுடைய வல்லரசாக வர துடித்து கொண்டிருக்கும் ஒரு நாடு, அதுக்கான தகுதியும் இதுவும் கொண்ட நாடு, அதே நேரம் ஹியூமன் ரைட்டை மதிக்க வேணும் என்று யோசிக்கிற ஒரு விதத்துல அதை மதித்தால்தான் அவர்கள் தலைவர்களாக வரலாம். கடைசி முகத்துக்கு தன்னும் மதிக்கலாம். அந்த ஆக்ஷனை இப்ப US 13 இது எங்களுடைய 30th/1 வரும்போது அல்லது 25/1 US அதை ப்ரூவ் பண்ணிட்டுது. நான் மனித உரிமையை மதிக்கின்றேன் என்றதை ப்ரூவ் பண்ணிட்டுது. என்னதான் மனித உரிமை இதுகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட அது மதிக்கிறேன் 25/1 ப்ரூவ் பண்ணிட்டுது. அதை போட் பண்ணி கொண்டு வந்த விதத்துல எல்லாத்திலையும் ப்ரூவ் பண்ணிட்டுது. இந்தியா உலக அளவும் தான் மனித உரிமையை மறைக்கின்ற என்று சொல்லி எந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ணல. அப்ப எங்க ப்ரூவ் பண்ண போடுறதுன்றதான் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அப்ப இது 46 சம்திங்ல ப்ரூவ் பண்ண போகின்றதா அல்லது இன்னும் இது என்ன மதில் பூனையாக உட்கார்ந்து கொண்டு அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாமல் ஒரு நடுநிலையான நாடு என்றதிலும் பார்க்க மனித உரிமையை மதிக்காத நாடு என்ற நிலைமைக்கு போக போன்றதா என்ற ஸ்ரீலங்காவுக்காண்டி போக போன்றதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அதை ஒரு வீக்னஸா பார்க்குமா? இந்தியா இன்றைக்கு இது ஓட் பண்ணல அல்லது தங்களுக்கு சப்போர்ட்டா ஓட் பண்ணினால் ஸ்ரீலங்கா அதை கொடுக்க போன்றதா அல்லது மதிப்புனையா இருந்தால் இது அதை ஒரு வீக்னஸா பார்க்க போகின்றதா? ஆகையால இன்னும் தொடர்ந்தும் வேற சைனீஸினுடைய இதுகளை எல்லாத்தையும் கொண்டு ஈவன் தலைமன்னால வச்சாலும் கூட நாங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப நெடுந்தீவில் 50 கிலோமீட்டருக்கு இஞ்சால வச்சது 20 கிலோமீட்டருக்கு இஞ்சால தலைமன்னால வச்சாலும் கூட அந்த தலைமார் ஐலண்ட்லையும் இது மாதிரியான ப்ராஜெக்டுகளை செய்ய வழிக்கிட்டால் என்ன செய்ய போகின்றது இந்தியான்றதான் கேள்வி. சொல்லுங்க. நான் நன்றி எனக்கு சந்தர்ப்பம் தாரதுக்கு. முதலாவது சொல்ல விரும்புவது என்னென்றால் நிலாவதான் அவ என்ற பேர். அவர் அதுல மகாபாரதத்துல 5 கிராமத்தை தான் 5 வீட்டை தான் 5 நிலத்தை தான் என்ற கதை அது பழங்காலத்தில் கதை தான். ஐ டோன்ட் see that happening now. இப்ப இந்த காலத்திலயும் அப்படி நடக்கிறதா தெரியல. ஏன்டா இப்ப உள்ளவங்க பிராக்டிஸா எல்லாம் கணக்கு பழகி விட்டாங்க. ஐ மீன் எனி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் வெரி ஈஸிலி மேட் பை இந்தியன்ஸ்.
and people who are in very high post and situation, they are managing very well. But sadly, I have one thing to say. Sorry, மன்னிக்கவும், எனக்கு துக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், இந்திய அரசு மூவ் பண்றது சரியான ஸ்லோவா தான் இருக்கு. நித்திரையா இருக்கணுமோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருப்பினம் ஒன்று இல்லாம கடைசியில வந்து இந்த வீட்டை உடைக்கிறவன் கதவில தட்டத்தான் நீ வந்து விட்டு ஒழும்பி எங்க துவாக்கு எங்க காட்டுறேன்னு கேட்டு இருக்கிற இல்லைக்குத்தான் வருவினம். அதான் இந்தியாவில நடந்து கொண்டு இருக்குது. இது நான் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, இது எல்லாரும் சொல்ற விஷயம். இந்த நிலையில இன்றைக்கு நெடுந்தீவில வந்து இந்தியாக்காரர் சைனாக்காரர் சேட்டலைட்டோ இல்லை என்றால் எனர்ஜி ப்ரொடியூசிங் இதுகளை செய்யறதுக்கு எத்தனிச்சாலும் என்னத்துக்கும் இந்தியாக்காரர் தமிழ் தேசத்துல வந்து இறங்குறது புத்திசாலித்தனமானது அல்ல. எங்களுக்கு நல்ல இல்லை, அவைக்கு நல்ல இல்லை. ரெண்டாவது, அவ எப்படியும் ஃபோர்ஸால வறுமை கூடினவ அண்டைய நிலைமை வித்தியாசம். அங்கே அண்டைக்கு உருவான அரசியல் அரசு இயக்கம் தொடர்பான நிலைமைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறினால இயக்கம் எதிர்கொள்ளக்கூடியதா இருந்தது இந்திய நிலை. இன்றைக்கு நாங்கள் அந்த நிலையில இல்லை. அதோட மக்களை அதுக்கேற்ற மாதிரி ஆமை உயர்த்துங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். நான் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அது அவ சொல்லவில்லை அண்ணா. சாரி, மன்னிக்கும். நான் நிலா சொல்றான்னு நான் சொல்ல இல்லை. எங்கள்ட பொறுப்பில ஒரே ஆக்கள பொறுப்பில இருந்து நாங்கள் எங்களுடைய ஆக்கள் ஆம் எடுக்க வேணும் என்று சொல்லி கதைக்க கூடாது. ரெண்டாவது, அது சரியான வழி இல்லை, அது எங்களைத்தான் அழிக்கும். அதுக்காக நாங்கள் அடிமைப்பட்டு போகணும் இல்லை, அதுக்குத்தான் பொலிட்டிக்ஸை பாவிக்க வேணும். இந்த மாதிரி தான் செய்யுங்க. அதுக்குத்தான் நாங்கள் தமிழ்நாட்டை பாவிக்கணும். தமிழ்நாட்டையும் நாங்கள் வேணும்னா நேரடியாக நோத்தையும் அரசையும் அணுகலாம். தமிழ்நாடு தான் முக்கியமான இதுல பிரியாசனமானது. இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல என்ன நடக்க போறது தெரியல. இருந்தாலும் கூட நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு கணக்க மாற்றம் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் என்றது நான் நம்பவில்லை. ஆனால் மாற்றம் இருக்குது. அது எங்களுக்கு தக்க நேரத்துக்கு வருமென்றது நான் எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் சில இதுகளை நாங்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வேறு சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேணும். ஆனால் அதுக்காக வரைக்குள்ள குத்து விளக்கு வச்சு மாலை போட்டு வரவேற்கிற சேட்டு எல்லாம் அதெல்லாம் ஒழுங்கு இல்லை. இப்படி கூப்பிட்டு போட்டு அடுத்த நாளைக்கு விளக்கு மாத்தாலே அடிக்க போறோம்னு போகக்கூடாது. அது ஒழுங்கு இல்லை. அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா நாங்கள் காட்டணும் எங்களுக்கு வாரது சரி, பிரச்சனையை தீர்த்தோண்டு எங்களை விட்டுட்டு போங்க. இதுக்கு எங்கள்ட பொலிட்டிஷியன்ஸ் தான் இதுக்கு ஸ்ட்ராங்கா நிக்க வேணும். நீங்கள் வரப்போறியல் போல கிடக்கு. ஏண்டா இது ஒரு 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 பொங்கி கொண்டு வந்து நிக்குது வாசல்ல. எப்போ ஊத்துப்பட போறோன்னு கேட்டோன்னு நிக்குது அந்த பொங்க. பாலோ whatever it is that has come out. அந்த நிலையில இருந்து என்ன நடக்குதுன்னு ஒரு ஆளையும் சொல்லிடலாம். நாங்கள் வெளியில இருக்கிறார்கள், வெளியால வரப்போகுது. கொஞ்சம் பேர் அங்கால இருந்து அது கொஞ்சம் செல்ல போகுது, காத்தடிச்சு போச்சு, அந்த பபிள்ஸ் எல்லாம் போகுது. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நடக்க போகுது, எப்பவோ நடக்க போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அந்த பிரச்சனையை நாங்கள் எங்கள்ட பங்கு கொண்டு இருக்கு. அந்த பங்கு வந்து எங்கள்ட மக்கள் இதற்குத்தான் நாங்கள் முக்கியமாக அவர்கள் மிகவும் இதாக மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் சிங்கள மக்கள் வந்து தங்களுடைய குடியேற்றங்களை எவ்வளவு சீக்கிரமாக நோத்தை நோக்கி கொண்டு வருவது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதால தான் இன்றைக்கு இந்த அளவு பெரிய போராட்டங்கள் நடக்கிற விதத்துல வந்து இதை வந்து ஸ்பாட்லைட் போட்டு காட்டி கொண்டிருக்க வேண்டிய உலகத்துக்கு வந்து ஸ்பாட்லைட் போட்டு காட்டி கொண்டிருக்கிற மட்டும்தான் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் செய்ய வேண்டிய விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஸ்பாட்லைட் போட்டு காட்டி கொண்டு இருக்கின்றது வந்து எல்லா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் செய்ய வேண்டிய விஷயம். அந்த ஸ்பாட்லைட்டை காட்டி கொண்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த 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 விளக்கை அணியாமல் காத்தடிக்கும் போது கையை பிடிச்சு தன்னும் அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்துல தமிழ்நாடு புலம்பெயர்ந்த தேசம் இது ரெண்டும் வந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கணும், இணைந்து வேலை செய்யணும். அதே நேரம் உள்ளுக்குள்ள இருக்கிறவையும் இணைந்து வேலை, மூன்று இடத்துல இருக்கிறவையும் இணைந்து நாங்கள் வேலை செய்யலாம். இந்த காலத்துல வந்து எத்தனையோ விதத்துல வந்து நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யலாம். எல்லாத்தையும் வெளியில காட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. 1000
ஜூம் மீட்டிங்குகள் இப்போ போய் கொண்டிருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்ட ஜூம் மீட்டிங்கள் போய் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒரு சிறு சிறு குரூப்பாக ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கணும். அந்த விதத்தில் வந்து எல்லாத்தையும் மீட்ட பண்ணுறதுக்கான வேலையை ஸ்ரீலங்கா செய்ய முடியாது. அவர்களுக்கு அதுக்கு பணபலம் இல்லை. இப்போது இருக்கின்றது கோவிட்டின் பிரச்சனை, வேற பிரச்சனை. இதுதான் உண்மையான சந்தர்ப்பம். எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களை கன்சாலிடேட் பண்றதுக்கு இது ஏனென்றால் ஸ்ரீலங்கா வந்து இப்ப கடன் தொல்லையால வந்து இந்த மாதிரியான ஹைலி சர்வைலன்ஸ் எல்லாம் செய்யற அளவுக்கு அவைகிட்ட ரிசோர்ஸஸும் இல்லை. 2வது 3வது முடியாது. என்னென்னு சொன்னா முந்தைய ஒரு கொஞ்சம் பேர் தான் அங்கே இருந்து சேர்ந்து காய்ச்சி கொண்டு வந்தபடியால் சர்வைலன்ஸை செய்து காட்டி நாங்கள் எல்லாம் பெரிய கட்டிக்காரன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கு வந்து இருக்கிற லெவல்ல வெறும் சர்வைலன்ஸ் செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். ஆகையால அது சரி மணி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். ரெண்டு விதமான விஷயங்களை சொல்லி முடிக்க போறோம். இதுல சொல்ல வாரது வந்து நாங்கள் கவனம் எடுக்க வேணும். ஒன்று, உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் தேவையில்லாமல் தங்களை பரிக்கடாக்களாக்க கூடாது. வெளியில இருக்கிறார்கள் அரசுகளுக்கும் மக்களுக்கும் உதவியா இருக்க வேணும். அதோட அரசுகள் மட்டுமல்ல, வேற விதமாக நாங்கள் என்ன மாதிரி இந்தியாவோட தொடர்பை உருவாக்கி நீங்கள் வந்தாலும் வரப்பொருள் இல்லை, வேற கொண்டு சொல்ல இல்லை, வந்தாலும் சீராக்கி கொண்டு உடனே போவிடுங்க. நாங்கள் சொல்லிக்கொள்ளணும், உங்களுடைய வருகையை நாங்கள் கனகாலத்துக்கு எதிர்பார்க்க விட மாட்டோம். யூ ஹாவ் got to leave as soon as possible என்ற மாதிரியான நிலையத்தான் வச்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் கட்டாயமாக காலம் போக பிரச்சனைகள் கூறுறதுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் இருக்கு. மறுபடியும் அப்படியான இதுகள் வந்தால் எங்களுக்கு தான் தாக்கம் வந்து நாங்கள் அந்த நேரத்துல கூட ஐயா உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல கூட நாங்கள் ஒரு தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்களாக சேர்ந்து ஒரு பொலிசியில நாங்க இருந்தது கிடையாது. அந்த நேரத்துல கடைசியில வந்து இந்த பிரச்சனைகள் எங்களை நோக்கி எங்களுக்கு எதிராக வருகின்றது என்பதை தெளிவுபடுத்துறதுக்காண்டி ஒரு உயிரை நாங்க கொடுத்த நாங்கள்ன்றதை நாங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அதாவது வந்து அந்த நேரத்துல வந்து நாங்கள் 2 உயிர்களை நாங்கள் தியாகம் செய்த நாங்கள் இதன் மூலமாக என்ன உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக நாங்கள் 2 உயிர்களை தியாகம் செய்து எங்கட மக்களை தெளிவுக்கு தன்மையை கொண்டுவரக்கூடிய நிலைமைக்கு அதுதான் செய்ததை தவிர அந்த தியாகங்கள் நடந்திருக்காட்டிக்கு வேற மாதிரி தான் அது உண்மையில் போயிருக்கும். அதில் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னும் சிங்கள அரசிட்ட இன்னும் பிடியில இருந்திருப்போம்ன்றது ஒரு விஷயம். மற்றது எங்களுடைய இனாளிப்பு நடந்து முடிஞ்சிருக்கும் உலகத்துக்கு. அந்த 30 வருஷம் அந்த இனாளிப்பு நடக்காமல் தடுத்தது வந்து எங்களுடைய விடுதலை போராட்டமும் அந்த தெளிவுத்தன்மையும் தான். அந்த காலத்துல 87ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த தெளிவுத்தன்மை தான் அதுக்கான காரணம். அந்த தெளிவுத்தன்மை இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ உலகத்தில் இருந்து 87 இவ்வளவு பேர் வெளியில நாட்டில் இருக்கல, கிட்டத்தட்ட 1 மில்லியன் தமிழாக்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கணும். எல்லாரும் படித்து பெரிய பெரிய போஸ்டுகள்ல இருக்கிறோம். எல்லாரும் வந்து இன்றைக்கு அப்படி இருக்கிறவர்கள் வந்து அந்த சுயநலத்தை விட்டு தங்கள் ஒரு அளவுக்கு தன்னும் பொது நலத்துக்கு வந்து தங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேணும் என்ற நிலைமைக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய விஷயம். அதைத்தான் நாங்கள் இப்ப எதிர்பார்க்கின்றோம். சரி, என்னன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா நியதியல் சிலதுகள் இருக்கு. சூடு கண்ட பூனை அடுப்படியே நாடாது, ஆனா சீனி கண்ட பூனை திரும்ப திரும்ப போகும். அப்படித்தான் நாங்கள் இப்ப நாங்கள் இங்க வந்து சொகுசா இருக்கிறாக்கள் வந்து எனக்கு சிறையில இருக்க லோயர் சொன்னவன், why does this man need to be in the prison here? He could have jolly well sat in the beach and with his feet up, and if somebody come and write a check and let them go, and he could still give money, and you people would have never known. But we are brought in here for nothing. But that is exactly what happens, because that is what even the outside man expect, and our people expect to do that. That's what they do. They want to do. Not everybody so. There are some people who take the risk and will do. Okay, now we don't want to go into the other discussion, and I think I will bring others as well. நன்றி. முருகானந்தம், நீங்க ஏதாவது கருத்து சொல்றேன்னா உங்களோட மியூட் எடுத்துட்டு கருத்து சொல்லுங்க. முருகானந்தம் இருக்கின்றீர்களா? இல்ல இல்ல சரி, ஓகே. அப்படின்னு சொன்னா நாங்கள் ஆரம்பம்னா உங்களோட கருத்தை சொல்லுங்க. வணக்கம். நான் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
இதுல நாங்கள் அணுக வேண்டிய எங்களுடைய விடுதலை நோக்கி முருகானந்தம் கொஞ்சம் பொறுங்க. உங்களோட சத்தம் கேட்கல. உங்களோட சத்தம் பிரேக் பண்ணி வருது. ஆரம்பம் ஐயா முடிச்ச உடனே நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். உங்களோட பிரேக் பண்ணுது சத்தம். நாங்கள் இன்று செய்யும் போராட்டங்கள் சட்ட ரீதியானது, ஜனநாயகத்துக்கு உட்பட்டது. முருகானந்தம் ஐயா, உங்களோட சத்தம் பிரேக் பண்ணி வருகுது. நீங்கள் அண்ணா ஆரம்பம் அண்ணாவுக்கு பிறகு நீங்க கதையுங்கோ. உங்களோட சத்தம் தெளிவாக வரையில்ல. அதெல்லாம் நீங்கள் இப்ப ஆரம்பம் அண்ணா விட்டுட்டு கதையுங்கோ. நீங்க ஆரம்பம் அண்ணா கதையுங்க. எங்களுடைய போராட்டம் என்று ஜனநாயக கட்டமைப்புக்குள் நடத்தப்படும் போராட்டம். இரண்டாவது சட்ட ரீதியான போராட்டம், அரசியல் ரீதியான போராட்டம், ராஜதந்திர ரீதியான போராட்டம். நாங்கள் இன்று கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அடுத்ததாக முக்கியமாக கேட்பது அந்த ஐக்கிய நாடு சபையிலோ ஐக்கிய நாடு சபையிடம் அங்கே உள்ள மக்களை பாதுகாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அங்கே சாட்சி சொன்னவர்கள் கூட அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த பாதுகாப்பை உருவாக்க வேண்டிய இதை நாங்கள் இங்க உருவாக்கப்பட வேண்டும். அப்ப நாங்கள் அடுத்ததாக நான் முதல் கூறியிருந்தேன், எங்களுடைய பலம் எங்களுடைய அறிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய இரண்டாவது பலம் எங்களுடைய ஒற்றுமையாக இருக்கணும், கருத்து ஒற்றுமைப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரே கருத்துடன் அனைவரும் இருப்பதுதான் அந்த ஒற்றுமை. கருத்து வேறுபட்டவர்கள் இருந்தால் எங்களுக்குள் இன்னும் பிரச்சனைகளும் பிரிவுகளையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். அப்ப நாங்கள் இங்கே அது நான் சொல்றது பலம், நான் அறிவு பலம், எங்களுடைய ஒற்றுமை பலம், அது கருத்தொற்றுமையான நிலையில. மூன்றாவது எங்களுடைய பொருளாதார பலம், அரசியல் பலம். இன்றைக்கு நாங்கள் இங்க பிரித்தானியாவில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு 4 லட்சம் மக்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர்கள் அந்த வாக்குரிமை உள்ளவர்கள். அப்ப இந்த வாக்கு உரிமையை நாங்கள் எந்த வகையில் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவோம், அந்த நிலையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கணும். அப்ப இன்றைக்கு பிரித்தானியா ஐக்கிய நாடு சபையில் கொண்டு வர போற தீர்மானத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்ற வேண்டும். அதாவது நீதிக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். தமிழர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இந்தியா பிரித்தானியாவை அந்த அழுத்தத்தை கொடுத்து ஏற்படுத்த வேண்டும். இதுல ஒரு இஷ்யூ இருக்குன்னா என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை 2 வீடியோ வந்திருக்கின்றது. நீங்கள் அந்த வீடியோவில் இந்தியாவினுடைய அந்த எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத தன்மை இந்தியாவில் இருக்கின்றது என்பதை பற்றி மிகவும் தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அந்த இடத்துல தான் நான் இப்ப கேட்கின்றேன் என்னென்று சொன்னால், அப்ப என்ன கேள்வி என்று சொன்னால், இப்ப இந்தியாவினுடைய பிரித்தானியாவும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பார்த்து கொண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால நாங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் வரணுமெண்டா முதலாவது இந்தியாவினுடைய ஒரு சமிக்கை வேணும். அங்க இல்ல மன்னிக்கோணம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தேச நாடாக ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களுடைய கையை பற்றி கொள்ள தவறிவிட்டார்கள். அவர்கள் இன்றும் அவர்கள் ஸ்ரீலங்காவை தங்கள் நட்பு நாடாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். 600க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்ட பின்பும் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை மீறிய பின்பும், அதாவது அது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமானது.
இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பகுதி எங்களுக்கான இதை வடக்கு கிழக்கு இணைஞ்சது என்ற மட்டும் கருத்தில் கொண்டுதான் கதைக்கிறோம். ஆனால் அங்கே அந்த இந்தியா இலங்கை உடன்படிக்கையில் இந்தியாவுடைய பாதுகாப்பு பொருளாதார இதுகளும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை. அப்ப அந்த ஒப்பந்தத்தையே இந்த இலங்கை மீறிவிட்டது. இன்று வந்து மற்ற நாடுகளுடைய அணு ஆயுத கப்பல்களே இலங்கை துறைமுகங்களுக்கு வந்து செல்லுகிறது. அல்ல, இந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டதை விட இந்த இந்தியா, நான் நேற்றும் அதை குறிப்பிட்டிருந்தேன், இந்தியா பல வழிகளில் ஏமாற்றப்படுகிறதோ அல்லாட்டில் தோல்வி அடைகிறதோ என்னது நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு தேவைதான் இந்தியாவுக்கு கொடுப்பதாக இருந்தார்கள். ஆனால் மீண்டும் அங்கே அவர்களுடைய ராஜதந்திர மதம் அந்த திறமை நான் நேற்று அதை குறிப்பிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேணும். ராஜபட்சேகளை பதவியிலிருந்து இறக்கி 2015ஆம் ஆண்டு வெளியில அனுப்பினதுல வந்து இந்தியாவினுடைய பங்கு மிகவும் ஒரு காத்திரமான பங்கு. அதை நீங்கள் வடிவாக தெரிந்து கொள்ளணும். ராஜபக்சே பிரதர்ஸ் திரும்பி வந்து 2/3 மெஜாரிட்டியோட இன்றைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்தியா அதை வந்து அதுவும் கையாளாக தரம் அவர்கள் கொண்டு வந்த அரசாங்கத்தினுடைய தங்களுடைய அதாவது வந்து அந்த அரசாங்கமே கம்பாத்தோட்டையை 99 வருஷ லீஸுக்காண்டி தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக சைனாவுக்கு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகுதான் இவர்களிடம் இருந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் ராஜபக்சே பிரதேச திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு சதுரங்க நாடகம் நடந்தது. அந்த நாடகமும் முடிஞ்சு திரும்ப சைனா வந்து உள்ளுக்குள்ள வந்து தன்னுடைய காலை மிகவும் ஆழமாக பதித்து நிற்கின்றது. சவுத்தில் மட்டும் இல்லை, நோர்த்திலையும் பதிக்க ஆரம்பித்து விட்டது. அப்ப இதுல இருந்து என்னென்னு நாங்கள் வெளியில வரப்போறோம் என்றது ஒரு கேள்வி. இந்தியாவை மதிக்கின்றமா மதிக்க இல்லையான்றது பார்க்க இதுல வந்து நசுங்க போவது வந்து தமிழர்கள் தான். இந்த சாண்ட்விச் ஆக போன்றது வந்து தான் தமிழர்கள் தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனா சாண்ட்விச் ஆகாம நாங்கள் எப்படி எங்களை தாட்டு கொள்ளலாம். அதுதான் நான் சொன்னேன். நாங்கள் ஜனநாயக முறைப்படுத்த எங்களோட போராட்டத்தை முன்னெடுக்கிறதை ஒழிய நாங்கள் மற்ற நாடுகளுக்கு இதையாக கூடிய அளவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாடுகளும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் எந்த நாட்டுக்கும் முன்னெடுக்கவில்லை. எங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். போராட்டம் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை உணர்ந்து கொள்ளும். ஏன்னா போராட்டத்தாலே அதிகமாக அளிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனா வந்து இலங்கை அதுல வந்து பாதுகாப்பு தன்மையில வந்து இந்தியாவினுடைய எப்படி வந்து 1987ஆம் ஆண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இலங்கையை கொண்டு வர வேணும் என்பதுக்காண்டி எப்படி முதல் எங்களுக்கு மல்லிகோணம் நான் கொடுக்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் மீண்டும் வரலாற்றை மறந்த நிலையில் கதைக்கிறீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற அமைதிப்படி என்ற கூறிக்கொண்டு வந்தவர்கள் தான் முதல் போர்க்குற்றத்தை இலங்கையில் செய்தவர்கள். யாழ் வைத்தியசாலைகள் நுழைந்து அந்த எந்த குற்றங்களும் அப்பாவி மக்களையும் வைத்தியர்களையும் நோயாளிகளையும் கொண்டது. அப்ப நீங்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை அவர்கள் செய்ய முடியாது. நான் அதான் குறிப்பிட்டிருந்தேன் முதலே, ஐக்கிய நாடு சபையுடைய பாதுகாப்பை நாங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நாங்கள் இந்தியாவுடைய இதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்திய ராணுவம் கொஞ்சம் பாருங்க அண்ணா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பை P2P R2P நாங்க கேட்ட போது தமாரா குணரட்னம் அவர்கள் வந்து ஒரு பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது. ஐக்கிய நாடுகள் ஆணையத்தில் வந்து அந்த R2P வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட
ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் வந்து அது ஒருதலாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அதை கொண்டு வந்தால் வந்து பல நாடுகளுக்குள் மற்ற நாடுகள் நுழைவதற்கான இதை கொடுத்துவிடும் என்றதால வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அப்ப அன்றைக்கு இருந்த நிலையில் ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை ஆளுநருடைய அறிக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த அன்றைக்கு இருந்த நிலையில இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு பூகோள அரசியலில் ஸ்ரீலங்காவுடைய நிலைப்பாடு இந்த மேற்குலகுக்கு சாதகமாக இருக்கிறதா? இதை பயன்படுத்தி தமிழர்கள் அதான் ராஜதந்திர ரீதியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அந்த எல்லாத்தையும் தொடுத்து பாருங்க. இன்றைக்கு எங்களுக்கு அந்த இந்தி சமுத்திர ஆதிக்க போட்டி எங்களுக்கு சாதகமான பாதகமா? நாங்கள் இந்த நிலைப்பாட்டை கொண்டு நாங்கள் ஐக்கிய நாடு சபையுடைய பாதுகாப்பை நாங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுல இல்ல அண்ணா, ஒரே ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும். எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கின்ற என்னன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிங்களீஸுக்கும் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கும் ஒரு சொல்லுங்க. என்னென்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு சார்பாக காட்சி நாங்க எதிராக இந்தியாவுக்கு சார்பாக கதைக்கிறது இல்லை, என்னென்ன சொல்லுச்சுன்னா சார்பாக கதைக்கிறது இல்லை. ஆதாரம் இல்லாம நான் என்ன சொன்னால் எங்களை பாய நீங்க அடைய கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நேரம் வந்தவன ஒன்று இருக்குது. என்னென்னா நாங்க கதைக்க விடாமல் நாங்க அதுல இருந்து இருக்கிறோம். நாங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் நாங்கள். சரியா? எங்களை நீங்க விடாமல் நீங்கள் என்று சொன்னா யார் அந்த நீங்கள் என்று சொல்றது யார் என்று சொல்லுங்க எனக்கு. டிசி கூட டிசி உட்பட நீங்கள் தேவையில்லாம வந்து எங்களோட தமிழ் மக்களுடைய போராட்டத்தை ஒரு எங்களை வந்து இனப்படுகொலை செய்த வந்து தூக்கி பிடிச்சு கருத்துல நீங்க சொல்ல விடாமல் இது வந்து நடக்கிறது. இது புரோகத்தனம். சரியா? ஒரு ரியாலிட்டியை கேட்க போறீங்களா? கேட்டுட்டு கதைங்க. உலகத்தில் வந்து இன்றைக்கு சந்தைப்படுத்தல் என்றதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. அந்த சந்தைப்படுத்தலுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இதுக்குன்னு சொன்னா சைனாவுக்கும் மார்க்கெட் வேணும், இந்தியா சைனாவுக்கும் இந்தியா ஒரு விஷயம். நீங்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் மறுமொழியை சொல்லி முடிய நீங்க உங்களை கருத்தை சொல்லுங்க. இல்லை என்று சொல்ல நடுவுல குறுக்கிட வேண்டாம். என்ன நீங்கள் இல்ல நீங்கள் வேற எங்க போய் கொண்டு அடக்கப்படாது. சரியா? அடக்கிறதால பிரச்சனை வராது, உக்கிரம் மாறது. அடக்கிறதுன்னு சொல்லி சரியான கருத்துக்களை சொல்லணும். அப்படி நீங்க யார்கிட்ட போன்றீர்கள்? சரி, இந்தியாட்ட போக வேண்டாம். கொஞ்சம் சொல்ல விடுங்க. என்னென்றால் நீங்கள் இன்றைக்கு வந்து யூஎன்ல நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னு சொல்லி ஒரு இனப்படுகொலை செய்தவர்கள் வந்து பிச்சை ஏந்துகிறீர்கள். இன்றைக்கு இனப்படுகொலை செய்தது பிரித்தானியா எல்லாமே தான் செய்தது. எங்களை இனப்படுகொலை செய்தது இந்தியா. முதலாவது இந்தியா. எத்தனை பேர் இனப்படுகொலை செய்தவ? 21 நாடுகள் இனப்படுகொலை செய்தது. அது தெரியும். அந்த 21 நாடுகளை சொல்ல விடாமல் 21 நாடுகளை விட்டு நீங்கள் வேற அந்த இலங்கையில 21 நாடுகள் உதவி செய்துதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்தது என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த 21 நாடுகளை விட்டுட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் இன்றைக்கு உதவி கேட்கின்றீர்களா? ஐநாவில் ஈறாக நாங்கள் நிற்கிறபடி சொல்லுங்க. இதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு மறுமொழி பிரித்தானியா 21 நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டு வந்தவன். என்னன்னு கேட்டால் ஜூதர்களை அழிச்சதுல ஹிட்லருடைய பேர் தான் கூட அடிபடுவது ஒழிய பிரித்தானியா அழிச்சதை பற்றி யாரும் கதைக்கிறது இல்லை. ஆனா அதே பிரித்தானியாவால தான் இஸ்ரேல் உருவாக்குறதுக்கு ஜூதர்களுக்கு உதவி செய்தது. அதே நீங்கள் ஏன் குறுக்கிட்டு கதைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பேசாம இருந்தேன்.
ஆரம்பி உங்களுக்கு பதில் தந்தது இவர் மணிவண்ணன் திருப்பி வந்து எங்களை சொல்ல விட ஆலையை கொண்டு இவர் நேர கண்டம் பண்ண சொன்னா இது வேற என்னென்ன சொல்லி சொன்னால் அவருக்கு தெரிய வேணும் இந்த பிரித்தா 21 நாட்டிலேயும் வந்து ஜெர்மன் இந்தியாவில விட பிரித்தானியாவில ஜெர்மன்ல பிரான்ஸ்லயோ அழித்த நாடுகள்ல வந்து தமிழர்கள் வந்து குடியிருக்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொல்லியிருந்தால் பாராளுமன்றத்துக்குள்ள போகணும். அவர்கள் அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு அவங்க தங்களை பண்றவங்க. இந்தியாவில வந்து தேவையில்லை. இந்தியா நான் ஏன் நான் சொல்லி சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு நடந்தா பிறகு ஆரம்பம் மீட் பண்ணுங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு நடந்தா பிறகும் இன்றைக்கு இந்தியா என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அனலதி போனா பிறகு எல்லாம் போனா பிறகும் இன்றைக்கு கொடுத்த அறிக்கையில இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இலங்கையை வந்து ஒரு காவல் அரசனாக நாங்கள் இலங்கைக்கு வந்து ஒரு காவல் அரசனாக நாங்கள் இருப்போம் என்ற ஒரு அறிக்கை அப்படின்னா அது இன்றைக்கு விட்ட அறிக்கையில என்று சொல்லி சொன்னால் இது யூஎன்ல வந்து எங்களுக்கு இலங்கைக்கு சார்பா வந்து தமிழருக்கு சார்பா வந்து குடிப்பினமா அதை நீங்க ஏன் புரியல? நீங்க உதத்தாண்டி வந்து இந்தியா வந்து உதவி செய்ய கொண்டு இருக்குது. இன்றைக்கு எத்தனை மீனவரை கொலை செய்ய தமிழ்நாட்டு மீனவர்கள் கொலை செய்ய வந்து ஒண்ணு கேட்கல. அப்ப இந்த இந்தியா வந்து தமிழுக்கு வேலை செய்ய போது எங்களுக்கு தெரியா முந்தி இந்தியா வந்தா பிறகு சரி இந்த அளவு காலமும் வந்து நாங்க இன்னொரு கேள்வியை கேட்கின்றேன். மியூட் பண்ணாம காயங்க சரியா? இந்த அளவு காலமும் இந்த எங்களுடைய 2015ஆம் ஆண்டு ஒப்புச்சப்பில்லாத தீர்மானமான 30/1 கொண்டு வந்து விட்டு அதை இழுத்தடித்து 5 வருஷம் இல்லை இப்ப 6 வருஷம் இது எல்லாத்தையும் கொடுத்து 5.5 வருஷம் இதை கொடுத்தது எந்த நாடுகள்? இந்தியா கொடுத்ததா? எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதை நீத்து போக செய்தது யார் செய்தது? எந்த அரசாங்கம் செய்தது? இல்ல இதாவது இந்த கொடுக்குற மாதிரி கொடுத்து மற்ற கையால வேண்டுவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கின்றீங்களா? ஒரு கையால கொடுத்து இன்னொரு கையால வேண்டுவது கோலத்தை முருவி போட்டு விடுறேன்னு கேள்விப்பட்டிருப்பீர்களா? அது மாதிரிதான் 2015ஆம் ஆண்டு என்ன ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து எங்களுக்கு தீர்வு கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி எல்லாம் செய்து அதை நீத்து போக வச்ச இதுல வந்து எந்த நாடு வந்து மிகவும் திறமையாக இதை செய்திருக்கின்றது? இந்தியா எங்களுக்கு வேற யாரும் செய்யல. இந்தியா தான் எங்களுக்கு. அப்ப இந்த ரெசல்யூஷன்ல இந்த 30/1 துவக்கம் இந்த 5-6 வருஷமும் இந்தியா தான் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்ததா? அந்த ரெசல்யூஷன் வடிவாக்குவாங்க இந்தியா வந்து இந்தியாவை பாதுகாக்கிறத வந்து இந்த அமெரிக்காவும் இந்த யூகே சரியோ? அமெரிக்கா என்ன முறையில அப்படி பாதுகாக்கின்றவர்களிடமிருந்து நீங்க ஒரு நல்ல ரெசல்யூஷனை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் போராட்டம் செய்ய வேணும். சரியோ? போராட்டம் செய்ய வேணும். நீங்க சொல்ல விடாமல் வந்து போராட்டம் வந்து நாங்க செய்ய வேணும். தமிழ் மக்களுடைய இதை கொச்சப்படுத்தக்கூடாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து பிரித்தானியாவிலேயோ பிரான்ஸ்லயோ ஜெர்மன்லயோ வந்து அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ வந்து தமிழ் மக்கள் கூட பழந்து வைக்கணும். அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போய் எங்களுடைய கருத்தா சொல்ல வேணும். இன்றைக்கு பிரதீப் பட்டேல் வந்து என்ன சொல்லிருக்கிறார்? இந்த இந்தியாவுக்கு குரல் வந்துருக்கான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லிச்சுனால் எங்களை போராட்டம் நடந்து அழியவனா பாதுகாத்து கொள்ள போகணும், தக்க வைக்க. 10 வருஷமாக நாங்கள் வெறும் பாராளுமன்றத்துக்குள்ள போகவே இல்லை. 10 வருஷமாக இதிலே நாங்க சொல்ல வர கருத்துக்களே நீங்கள் உங்களுடைய அடை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேருந்து நீங்க எங்களை உய விடுவீங்களா? நீங்கள் தமிழ் மக்களை உய விட மாட்டீர்கள். நீங்கள் அப்ப அப்படி கொத்த நீங்க வந்து வேற எங்க எல்லாம் போய் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல நீ கேட்ட அதான் இப்ப 10 வருஷத்துக்கு ஜோகி என்ன வந்து நாடக தமிழ்ல அதே நேரம் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இங்க வந்து உமா குமரன் என்று சொல்லி ஒரு ஆள் நின்றாவா, அவருக்கு வந்து அவர் 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் மற்றவர் 1200 ஓட்டு வித்தியாசத்துல தான் மற்றவர் ஜெயிச்சவர். இவர் வந்து ஜெயிச்சது வந்து இது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்றால் இன்னைக்கு ஈஸ்காமில வந்து ஆர்வமையா காய்க்கிறோம், இல்ல காய்க்கிறோம், இதுல வந்து முருகானந்தம் காய்க்கிறோம். இன்றைக்கு வந்து எல்லாரும் தமிழ் மக்களுக்கு ஆமாண்டி தான் காய்க்கிறோம். பாருங்க இன்னைக்கு வந்து ஈஸ்காமில வந்து போல் சத்தியநேசன் புலாட் எங்களோட தமிழ் போராட்டத்துக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து அவன்
இருக்கிறான். ஆனா அவன் தான் இன்றைக்கு வந்து அந்த ஈஸ்காம்ல வந்து இவ்வளவு படித்தாக இருக்கிறதுல அவன் வந்து கொடியேற்றுறான். அவன் வந்து இதுல வந்து எலெக்ஷன் கேட்க போறான், முதல்ல எலெக்ஷன் கேட்க போறான். ஏண்டா தமிழ் மக்களே உள்ளுக்கு போயில ஏன்னா தமிழ் போறதுக்கு எங்கடியாக போறது ஒரு குற்றம் குறை சொல்லி கொண்டு எங்களை நீங்க தாழ்த்துறாரு. இன்றைக்கு நாங்க இந்தியான்னு சொல்லி அப்ப எங்களையும் பிழை எங்கள்லதான் கூட பிழை இருக்கின்றது. அதுல நாங்க உங்களை எங்களை இல்ல மனவெல்லாம் பிழை இருக்கு. திருத்திக் கொள்வோம். சமூகம் தானாக நீங்க திருந்துங்க, நீங்க செய்த படுகொலை. ஓகே, நல்லது ஜெய், தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்கு. சரி முருகானந்தன், நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. முருகானந்தன் உங்களோட மியூட் எடுத்துட்டு கருத்தை சொல்லுங்க. முருகானந்தம் சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. வாய்ஸ் வர இல்லை, வாய்ஸ் வர இல்லை ஐயா. முருகானந்தம் ஐயா, உங்களோட வாய்ஸ் வர இல்லை, பாருங்க என்னண்டு. இதுல கருத்து சொல்றதை விட கவலையோட பாக்குறதாகத்தான் என் பாடு இருக்குது. ஏனென்றால் உண்மைக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. நீங்கள் எல்லாரும் நோக்கத்தில் உண்டா இருந்தாலும் ஒரு நிலையில இருந்து கேட்டு பதில் சொல்லுன்ற நிலையில இல்லாதபடியால் அந்த குழப்பத்துக்கு 4வது ஆளாக நான் வராமல் நீங்கள் ஒன்றையோட மணி உங்கள்ட்ட கேட்கலாம். ப்ளீஸ் தயவு செய்து தம்பியாக கேட்கிறேன். ஆரம்பம் பண்ணாவே ஜேயையும் அவருடைய கருத்துக்களை குறைந்தது ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டாலும் அன்இன்டரப்டடாக சொல்ல விடுங்கோ. எனக்கு இந்தியான் விஷயத்துல நான் கொஞ்சம் கண்ட்ரிபியூட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆக ஒன்றே என்னன்னா, நீங்கள் இந்த தலைப்பில இருந்து இன்றைக்கு நாங்கள் வெகுதூரம் இல்ல, இப்ப நாங்க தலைப்பில இருந்து மற்ற நாடுகளை எப்படி மாற்றலாம் என்றதுக்கு வந்து அந்த நாடுகளுடைய கருத்துக்களை முக்கியமாக இந்த 4 நாடுகளை நாங்கள் கவனம் எடுக்காட்டிக்கு எங்களுடைய எந்த விஷயமும் மூவ் பண்ண போறோம். முதலாவது என்னென்றால் கொஞ்சம் அந்த 4 நாடுகளையும் குறிப்பிடுகின்றேன். அந்த 4 நாடுகளை நாங்க கவனம் எடுக்காமல் நாங்கள் 4 நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், இந்தியா 4 நாடுகள், அதாவது இந்தியா, மற்றது என்ன ஜெர்மனி, இந்த 4 இல்ல சாரி கனடா, இந்தியா. நான் என்னுடைய முதல் கட்டத்திலே ஒரே ஒரு விஷயம் கண்டிருந்தேன். இந்த பிரித்தானியாவினுடைய என்ன சொல்றது, ஊடகங்கள் எங்களுடைய அம்பிய தங்கச்சியின் இதுக்கு எவ்வளவு தூரம் ஊடக வெளிச்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று. அதில அது வெற பண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஏனென்றால் இப்ப ஜெய சொன்ன ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் கருத்தளவில் ஏற்றுக்கொள்றேன் என்றால், இப்ப நாங்கள் போராடித்தான் இந்த நாடுகளினுடைய நிலப்பாடுகளை மாற்ற வேணும். இந்தியாவை மாற்றலன்றது தமிழ்நாட்டு மக்கள் தான் மாற்றலாம். தமிழ்நாட்டு மக்கள் மாற்ற வேணும் என்றால் அண்மையில வார தேர்தலுக்கு கூட ஏதாவது அதிசயம் நிகழ்கிறதா என்று பார்ப்போம். ஆனால் தேர்தலுக்கு முதல் இந்த 46வது கூட்டத்தொடர் முடிந்து விடும் என்றபடியால் நான் நினைக்கின்றேன், நாங்கள் பிரித்தானியா இந்த முறை தலைமை நாடாக இருப்பபடியால் பிரித்தானியாவை நோக்கின நெருக்கடிகளை, அம்பிகை அவர்களுடைய உண்ணாவிரதத்தை முன்னிறுத்தி இதுல ஒரு விஷயம் இருக்கின்றது ஐயா. இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நீங்கள் அவர் 2 பேரும் என்ன கதைக்க விட்டு அவர்களுடைய கருத்துக்களை முழுமையாக சரி, நாங்க 2 பேருக்கும் ரெண்டு பேருக்கும் நான் வந்து இன்னொரு விஷயத்துல இப்ப இந்த இந்தியாவுக்கு அவர்கள் அதை சொல்ல போறதில்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய நிலைப்பாடு அதுவும் இல்லை. அயால நாங்கள் இந்தியா பற்றி கேட்கும் போது நெகட்டிவா தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அயால நாங்கள் அவர்கள்ட்ட இந்தியா என்ன செய்ய போன்றது என்று கேட்க முடியாது. அயால இந்தியாவை உண்மையில வந்து கேட்டால், உண்மையில தமிழத்துக்கு அவனு போராடினவங்க, கஷ்டப்பட்டு போராடினவங்களை கேட்டால் அவங்க மனநந்து சொல்லுவாங்க இந்தியா தேவையில்லையான்னு சொல்லி. கேட்டு பாருங்க. இல்ல வேற மண்டா இதை கேள்வி அமைப்புல கேட்டு பாருங்க. அப்போ நீங்க தேவையில்லாமல் தமிழத்துக்கு எதிராக வந்து இந்தியா தூக்கி பிடிக்க கொண்டு வராங்க. அழிக்கப்பட்டது நாங்கள். கேள்விக்கு வந்து நீங்கள் ஏதோ நான் யாரையோ தூக்கி பிடிக்கிறேன்னு கதைக்கிறீங்க. நான் ஒரு தரையும் தூக்கி பிடிக்கல. அப்ப நீங்க என்ன இருக்கணும், அமர்த்தி கொண்டு அடைய கொண்டிருக்கிறது அழகில்லை. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரே கருத்தை தானே சொல்ல போறீங்க. நீங்கள் அதை இப்ப நான் இந்தியா பற்றி காய்ச்சி கொண்டிருந்தது வந்து இதுல வந்து ரிப்போர்ட்டின் படி ஏதாவது மாற்றங்கள் வருமான்ற கேள்வியை அதுக்கு ஒரு நீங்க மறுமொழியை சொல்லுங்க.
ஓகே இந்தியா வந்து நீங்க ஓகே நீங்க தூண்டி வருகிறோம். அவன் சைனாவில வந்து அவன் நேரடியா வந்து கொடுக்குறான். இன்றைக்கு இந்தியா வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி இந்திய தனக்கு தண்டை தேவைக்காக வேண்டி வந்து என்ன செய்ய போன்றதுன்னா இன்றைக்கு வந்து ஒரு சண்டை தொடங்கினால் அங்க பாதிக்கப்பட போறது யாரு? எங்க தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் மக்களும் தான் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அல்லதுல வந்து அவன் புத்தியை கொண்டு விட்டுட்டான். புத்தியை கொண்டு விட்டா செல்ல அடிச்சு விட்டா நாளைக்கு எங்களை இன்னும் சாகும். நாளைக்கு எங்களை நிலம் தான் போகும். இன்றைக்கு அவன் கோத்தவா என்ன செய்விட்டான்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் அந்த முஸ்லிம்கள உடலை கொண்டு தானம் செய்யக்கூடாது சொல்லி விட்டா அவங்க தமிழ்ல மக்கள் தமிழ்ல பிறப்பிலே ஒன்று தாக்கு விட்டு விட்டான். அவன் புத்திய ஜீவன் கேட்கல. நீங்கள் இந்தியா செய்யாதவங்களை தூக்கி இந்தியாவை தூக்கி பிடிச்சு இன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா இன்னைக்கு அப்படி என்று சொன்னா நாங்கள் இலங்கையோடயே நாங்க ஒரு ஒப்பந்தம் செய்து போகலாம் தானே? என்னது இலங்கையோடைய இப்ப நீங்க ராஜபட்ச கட்டிக்காரன், அப்ப ராஜபட்சோடய ஒரு ஒப்பந்தம் செய்து அப்படி நீங்க சொல்லல. நீங்க சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால் நீங்கள் அவன் கட்டிக்காரதனமா செய்கின்றான், அயல இந்தியாவுக்கு ஒரு இதுவும் இல்ல. அப்ப யார பிடிச்சு நாங்க போவோம்? நீங்க அவன் வந்து அவன் தண்ட பக்கத்து அவன் புத்தியால தண்ட பக்கத்தை இழுக்கிறான். இல்ல இழுக்கிறான், சீனாவையும் இழுக்கிறான், பாகிஸ்தானையும் இழுக்கிறான், இந்தியாவில் நாங்க என்ன செய்யலாம்? எதிர்வினை என்ன செய்யலாம்? அதான் நான் சொல்றேன். அது சொல்ல விடுங்களேன். சொல்லுங்க என்னன்னு அதான் சொல்றேன். என்னன்னு சொல்லினால் அதே இந்தியா அதே நாட்டுல எங்களை அழிச்ச நாட்டுல நாங்க உள்ளுக்கு நிக்கிறோம். இப்ப என்ன அதே அழிச்ச நாட்டுக்குள்ளதான் நாங்க நிக்கிறோம். ஈழத்துல நிக்கிறோம், அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிக்கிறோம், அதே மாதிரி பிரித்தானியால தமிழ் இருக்கிறோம், அமெரிக்கால தமிழ் இருக்கிறோம். யூதர் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அறிவால நல்ல படித்த உள்ளங்களை நீங்க என்ன செய்யணும் சொன்னா பாராளுமன்றத்துல எத்தனையோ காய்க்கிறோம் இல்லையா, பாராளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. தமிழீழத்தை நேசிக்கிறவங்களை அவர்களை வந்து அனுப்புங்க. அனுப்பி எங்கட கையில வந்து ஒரு பவரை கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து அப்படி கொண்டு வந்தால் உலகங்கள் இன்னைக்கு கனடால வந்து சொல்லிட்டீங்க. அதாவது வந்து பாராளுமன்ற ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்குள்ளேயும் தமிழரை கொண்டு வாங்கோ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். சரி, அதை மக்கள் செய்ய வேணும் என்ற கருத்தாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். அடுத்தது வந்து அரவமண்ணா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அரவமண்ணா வணக்கம். நீங்கள் கதைக்கு சொல்லி போட்டு நீங்கள் குறுக்கிட்டு கதை கேட்கிறது கருத்துக்கள் சொல்லி முடிய நீங்கள் கதைக்கலாம். இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. நாங்கள் குறுக்கிட்டு கதைக்கிற பழக்கம். குறிப்பிடுக்கலாம், ஒரு கால் குறிப்பிடலாம், ஒரு கால் குறிப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனா அதை தொடர்ந்து அடிக்கடி கேட்க நான் நேரத்தை வீணாக்கல. தயவு செய்து கேளுங்க. நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன். நான் உங்களுடைய கருத்துக்கு ஒத்துக்கொள்றேன். கதிர்காமர் வந்து பிரித்தானியாவிடம் விடுதலை புலிகளை தடை செய்ய கேட்ட பொழுது பிரித்தானியா தடை செய்யவில்லை. அவர் நேரே போனது இந்தியாவுக்கு. இந்தியா ஊடாகத்தான் இந்த நாடுகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஏன் இவர்களுக்கு தேவைப்படுது என்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா ஒரு பெரிய சந்தை. ஜனநாயக நாட்டில இந்த உலகத்துல ஜனநாயக நாடாக இருக்கிற பெரிய சந்தை இந்தியா. அதுக்காக அவர்களுடைய சொல்ல இவர்கள் கேட்டு விடுதலை புலிகளை அந்த பட்டியலில் சேர்த்தார்கள். ஆனால் நாங்கள் இன்று எமது ராஜதந்திரம், நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், எங்களுடைய அறிவு தான் எங்களுக்கு பலம். எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஒற்றுமை, எங்களுடைய பொருளாதாரம், இது எங்களுக்கு பலம். இன்றைக்கு எங்களுடைய நான் இன்றைக்கு நான் ஈழம் ஹவுஸ் இருந்த பொழுது இங்க பொறுப்பா இருந்த ஒரு சாந்தன் அவர், நான் அங்க போன பொழுது ஒரு கருத்தை சொன்னார். பிரித்தானியாவில் உள்ள டாக்டர்ஸ், வைத்தியர் ஒன்றுபட்டு ஒரு கருத்தை, ஒரு அழுத்தத்தை இந்த பிரித்தானியாவுக்கு சொன்னால் இந்த பிரித்தானியா கேட்க வேண்டிய நிலையில் இருக்கண்டு. இன்றைக்கு எங்கள் இந்த நோய் கிருமி பரவலால எத்தனை தமிழ் டாக்டர்ஸ் இறந்திருக்கிறார், எவ்வளவு தியாகம் செய்திருக்கிற தமிழ் மக்கள். அப்ப இந்த அழுத்தத்தை நாங்கள் இந்த பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கொடுப்பது எங்களுக்கு கடினமான விடயமா? நான் இன்னொன்றை குறிப்பிடுகின்றேன். இந்த நாங்கள் யூதர்களை கொண்டது ஹிட்லர் என்றதை மட்டும் நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் உலகத்தில் அந்த பரப்புரை போய்கொண்டது. ஆனால் இந்த பிரித்தானியா, ரஷ்யா உட்பட யூதர்களை அழித்தார்கள். ஆனால் அதே பிரித்தானியா தான் இஸ்ரேலை உருவாக்குவதற்கு
யூதர்களை இங்கிருந்த யூதர்களை கப்பலில் ஏற்றிக்கொண்டு அங்கே விட்டார்கள். இஸ்ரேலை உருவாக்கி அங்கே கொடுத்து விட்டார்கள் 1948ஆம் ஆண்டு அல்ல. அதே போல் இங்கே உள்ள தமிழ் மக்கள், நான் கூறவில்லை, டேவிட் மில்பிராண்ட் 2009 இலங்கைக்கு அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி போட்டு வந்து வைட்கோல்ல வச்ச அந்த கூட்டத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், தமிழர்கள் கல்வியில் சிறந்தவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள், ஆனால் ஒரு பிளவு விட்டிருக்கிறார்கள் என்று கூறி, நாங்கள் அசேல் தஞ்சம் கேட்பதற்கு எமது இயக்கத்தையே சாடி எழுதி கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு சிறந்த தமிழ் மக்கள். ஆனால் அந்த பிள்ளையை எண்ணியல் சரி செய்யாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே கருத்தோட பிரித்தானியாவுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேணும். இந்த திருமதி மங்கை அம்பிகை செல்வகுமாரை காரணம் காட்டி ஒரு அழுத்தத்தை அவர் உண்ணாவிரதம் இருக்கு அந்த நிலையை அவர்கள் இவர்களுக்கு காட்டி ஒவ்வொரு தமிழ் மகனும் அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, பிரித்தானியா மக்களையும் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சவுத் ஆப்பிரிக்காவுடைய விடுதலை போராட்டத்துக்கு பிரித்தானியாவில் வெள்ளையர்களுடைய ஆட்சி நடந்த பொழுது பிரித்தானியா அதற்கு ஆதரவாக இருந்த நிலையிலும் பிரித்தானியாவில் உள்ள பிரித்தானியா பாடகர்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி சவுத் ஆப்பிரிக்கா விடுதலை போராட்டத்துக்கு நிதியுதவி செய்தார்கள். அந்த வகையில் தமிழர்கள் ஏன் பிரித்தானியா மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாது? நாங்கள் தனியா அரசாங்கத்துடைய ஆதரவை மட்டுமல்ல, பிரித்தானியா மக்களுடைய ஆதரவை முதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனை தமிழர்கள் முயற்சி செய்கின்றார்கள்? தயவு செய்து இந்த வழியில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வோம். பிரித்தானியாவில் உள்ள ஊடகத்தை, பிரித்தானியா பிபிசியோ மற்ற சனல்போவோ அந்த ஊடகங்கள்ல இந்த இன்றைய பிரச்சனையை நாங்கள் ஒரு கதைக்கும் பொருளாக ஏற்படுவோம். ஏனென்று சொன்னால் இந்த ஊடகங்கள் கருத்துக்கள் வெளியுறவு கொள்கையை மாற்றுவதற்கு துணை புரியும். ஆக தயவுசெய்து நாங்கள் அறிவுபூர்வமாக எங்களுடைய சிந்தனை மிக்க நன்றி ஐயா. அறிவுபூர்வமாக நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவோம் என்று சொன்னால் நாங்கள் உலகத்துக்கும் கொடுத்தவர்களை கூட நாங்கள் துரத்தி விட்டோம். முந்தி வந்து கொஞ்சம் தினம் இந்த என்ன சொல்றது, கிரகாமினுடைய பாட்டி கிரகாமோட சேர்ந்திருந்தவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்து நின்றார்கள். ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர்களும் வருவதை விட்டு விட்டார்கள். அதில் நாங்கள் என்ன விதத்தில் வேறு இனத்தவர்கள் எங்களுடன் வந்து சேர்ந்து போராட வேணும் என்று சொன்னால் அதுக்கான வழிகளை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை நடத்தும் போது நாங்கள் எதுக்காக போராட்டம் நடத்துகின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வழியில் அதுக்கான கோஷங்களை போட்டு அந்த போராட்டங்களை செய்யணுமே தவிர நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அங்க போயிட்டு நாங்க வேற கதைகளை எங்காச்சும் பண்ணிக்கிறோம் அங்க நின்று. நீங்க கேட்டீங்களா என்னென்ன சொல்லி மனோரா நீங்க கேட்டீங்களா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க நாடாள எம்பியா இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ள தீர்வுன்னு சொல்லி ஒரு நாங்கள் நாடாள தமிழ்ல தந்த வேண்டும் நினைக்கிறோம். நீங்கள் ஒரு எம்பியா இருந்தோம் என்ன கேட்டீங்க? என்ன நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தீர்வு என்று சொல்லி அந்த காலத்துல நான் கேட்டதும் இல்லை. நீங்கள் என்ன வாக்கெடுத்தது என்று சொன்னால் வாக்கெடுப்பு வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுக்கணும் என்றதுதான் அந்த கருத்தியல். என்னன்னு சொல்றீங்க நீங்க? அதுதான் உலகத்தில் நடந்த வாக்கெடுப்புகள். அப்ப நீங்க போய் ஸ்ரீலங்கா கேப்பீங்களா? அப்ப நீங்க ஸ்ரீலங்கா யாப்ல போய் அப்ப நீங்க போய் ஸ்ரீலங்கா யாப்ல கேப்பீங்களா? நீங்கள் வந்து ஆக டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னா தேவையில்லாம வந்து இதுக்குள்ள தேவையில்லாத கருத்தை சொல்லி இல்ல. இப்ப நீங்கள் வந்து இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நான் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதுக்கெல்லாம் விடவும் மாட்டேன் சொல்லி போறேன். நீங்கள் இது ஒருங்கிணைக்கிறவர் நீங்க அடக்கியா நாங்க அடக்குவோம். சாரி ஜே அவர்களை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். என்னென்று சொன்னால் அவர் தேவையில்லாத கதைகளை தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்து வர்றது மட்டுமில்லாமல் பர்சனலைஸ் பண்ணுகின்றார். அதாவது வந்து ஏதாவது கருத்துக்களை சொன்னவுடன் அவர் பர்சனலைஸ் பண்ணுகின்றார், பண்ணிட்டு அவர்களை அட்டாக்க துவங்குகின்றார். இது வந்து எங்களுடைய ரேடியோக்கும் கூடாது. அதே நேரம் வந்து அவருக்கு கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதை விட்டுட்டு மற்றவர்கள் கருத்தை வந்து கதறி துரத்துவது என்பது நீங்கள் அப்படி செய்தீர்கள் இப்படி செய்தீர்கள் என்று கதைக்கிறது எல்லாம் வந்து
ஒரு தேவையில்லாத கதை. அந்த கதையை அதை வந்துட்டு வேறு என்ன கதை சொல்லுகின்றார். அதாவது வந்து நாங்கள் ஒரு சாம்பிள் ரிஃபரண்டம் எப்படி நடத்த வேணும் என்று சொன்னால், உலக நாடுகளில் நடந்த ரிஃபரண்டங்களை பாவித்து அதில் இருந்த மாதிரி ஒரு ரிஃபரண்டம் செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்து, ஒரு மொக் ரிஃபரண்டம் என்று சொல்லுவார்கள், அதை செய்யப்பட்டது அந்த காலத்தில். அது செய்யப்பட்ட போது தமிழீழம் மற்றும் அதில் வந்து தமிழீழம் மற்றும் வேறு வேறு ஆப்ஷன்கள் இருக்கின்றதா என்பது வந்து கேட்கப்பட்டது. அப்போ அதை நடத்தினார்கள் என்றதுக்காண்டி தமிழீழமா இல்லை தமிழீழம் வேண்டாமா என்று கேட்டால் இன்றைக்கு அதே ரிஃபரண்டத்தை ஊரில் கொண்டு வச்சா என்ன நடக்கும் என்றதை நாங்கள் யோசிக்க வேணும். அதனால் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு விஷயத்தையும் இன்டர்நேஷ்னல் எப்படி ரெஃபரண்டம் நடக்கணுமோ அது மாதிரி தான் நடக்கணுமே தவிர, இதுக்குள்ள நடுவில் வந்துட்டு கருத்துக்களை சொல்லுவதும் பிழையான கருத்துக்களை சொல்லி பிழையான இதுகளை சொல்வதற்கு நான் ஜே அவர்களை இந்த ரேடியோவில் நான் அவரை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்களை அட்டாக் பண்ணுறது அது மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் தயவு செய்து இந்த ரேடியோவுக்கு வர வேண்டாம் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வந்தால் வந்து நாங்கள் உங்களை உள்ளுக்கு விட முடியாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதில் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கருத்துருவாக்கங்களை செய்து கொண்டிருக்கும் போது நடுவில் வந்து குழப்புவது என்பது வந்து தேவையில்லாத கதைகளை கதைத்து உங்களுடைய பர்சனல் அட்டாக்கை எல்லாருக்கும் மேலே இங்கே இருக்கிறவர்களுக்கு மேலே செய்கிறது வந்து பலரை எங்களுடைய வானொலிக்கு வராமல் தடுத்திருக்கின்றது. அதில் தொடர்ந்து இந்த விஷயங்களை நாங்கள் சுதந்திர வானொலி என்ற முறையில் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் செய்தால், ஆனால் ஜேஎன் பவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பிழைகளை செய்து கொண்டிருப்பதால் அவரை வந்து நான் அடுத்த முறை வானொலிகளுக்கு வரும்போது நான் விடப்போறதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாரி ஜே, நீங்கள் வந்து பர்சனலைஸ்டாக வந்து அதாவது ஒவ்வொருவரையும் தனியாக தாக்குவது வந்து இந்த வானொலியில் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஒரு நாளும் வந்து ஒருவரையும் தனியாக தாக்குவதில்லை. தனியாக தாக்குவ நீங்கள் வெளிக்கிட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த வானொலியில் அப்படியான விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படியானவர்களை வானொலியில் இணைத்து கொள்ளவும் மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இதில் நேரமும் நாங்கள் இந்த முயற்சிகளை செய்திருக்கின்றோம். இன்று பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம். முதலாவது வந்து அம்பிகை அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் 5வது நாளாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அது வெற்றி பெறவும் அதில் இருக்கின்ற கோரிக்கைகள் வந்து ஒரு கோரிக்கையாவது இந்த ஐநா சபையின் 46வது மனித உரிமை செஷனில் இருக்கின்ற வரப்போகின்ற தீர்மானத்தில் வர வேண்டும் என்ற கருத்தைகளை சொல்லிக்கொண்டு, அதுக்கு பிறகு அடுத்ததாக நாங்கள் சொல்லக்கூடியது இங்கே நாங்கள் 2வது வந்து அந்த பாலிக கோகனா மற்றும் ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய அந்த காணொலியை, அதாவது வந்து அல் ஜசீராவினுடைய காணொலியை பார்த்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் இந்தியாவை பற்றிய 2 காணொலி, என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகின்றன, அதால் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விகளை வைத்திருந்தோம். இதில் பல விவாதங்கள் வந்தன. அந்த விவாதங்களை நாங்கள் விவாதங்களாகவே பார்த்து கொள்வோம். இதில் வந்து எந்த விதத்தில் வந்து இந்தியாவுக்கோ அல்லது பிரித்தானியாவுக்கோ அல்லது வந்து கனடாவுக்கோ அல்லது வந்து அமெரிக்காவுக்கோ நாங்கள் தூக்கி பிடிக்கவும் இல்லை, கீழே போடவும் இல்லை. ஆகையால இந்த கருத்துக்கள் வந்து கருத்துருவாக்கம், கருத்துக்கள் கருத்து சுதந்திரம் நிறைந்த வானொலியாகத்தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது கேள்வி என்று சொன்னால், உலகத்தில் நாங்கள் ராஜதந்திர முறையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் பல கருத்துக்களை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு இடத்திலையும் வந்து பர்சனலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருவருக்கு மேலேயும், அதாவது வந்து ஆங்கருக்கு மேலேயோ அல்லது வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மேலேயோ பர்சனலைஸ்டாக வந்து கருத்துக்களை சொல்வதை எவரும் சொல்றதை நாங்கள் அனுபவிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் அது வந்து அது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் எனக்கு மேலாக இருக்கலாம். இது 2வது தடவையாக ஜே அவர்கள் செய்திருந்தபடியால் நாங்கள் மிகவும் மனவருத்தத்துடன் இனி இந்த வானொலிக்கு ஜே அவர்கள் அவராக
வந்தாலும் நாங்கள் உள்ளுக்கு விடப் போவதில்லை. அவர் வராமல் இருப்பது அவருடைய கருத்தின் படி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதுக்காண்டி கருத்து சுதந்திரம் ஒருத்தருக்கும் கொடுப்பது என்பதில்லை. அவருடைய தொடர்ந்து ஆக்களை இங்கே வந்து கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் மற்றும் பர்சனலைஸ்டான கருத்துக்களையும், அதாவது வந்து தனி மனித கருத்துக்களையும் அவர் சொல்லி கொண்டு வருவதால் வந்து இப்படியானவர்கள் வந்து இந்த வானொலியை சீர்குலைக்கின்றார்கள் என்றது வந்து அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து அதுக்கும் ஒரு 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 ஜாட்ஸ்டிக் இருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இதை வந்து உலக அளவு நாங்கள் அவருக்கு சொல்லி விளங்கப்படுத்த பார்த்து அதெல்லாம் நடக்க இல்லை. உடனே வந்து தன்னுடைய இமோஷன்ஸின் மூலமாக உடனே வந்து ஆக்களை குறை சொல்வதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து நான் தொடர்ந்து அவர்களை தயவு செய்து இந்த வானொலிக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழல்ல தாயகம். மிக்க நன்றி.